ஜன்னல் திரையின் இடைவெளியிலிருந்து உள்ளே நுழைந்த வெயில் அறையின் ஒரு மூலையில் விழுந்து கொண்டிருந்தது. படுக்கையின் மறுபுறம் திரும்பி படுத்திருந்த அரவிந்தன் முகத்தில் அந்த ஒளிப்பட்டு அவன் விழிக்கவில்லை. குளித்து முடித்து வெளியே வந்த காவ்யா கண்ணாடி முன் நின்று தலைமுடியை துடைத்து கொண்டபடியே கடிகாரத்தை பார்த்தாள். 6:30 ஆயிடுச்சு என்று தனக்கு தானே முணுமுணுத்து கொண்டவள் அறைக்குள் வந்து படுக்கையில் இன்னும் சுகமாக தூங்கி கொண்டிருந்த கணவனை பார்த்து சிரித்து கொண்டாள். அரவிந்த் என்று மெதுவாக அழைத்தாள். எந்த அசைவும் இல்லை அவனிடத்தில். அரவிந்த் இந்த முறை சற்று குரலை உயர்த்தினாள். அவன் கண்களை திறக்காமலே என்று பதில் சொன்னான். இன்னும் எழுந்துருங்க, ஆஃபீஸ் போக நேரமாகலையா? இன்னும் கொஞ்ச நேரம் என்று குழந்தை போல போர்வையை முகம் வரை இழுத்து கொண்டான். அவனை பார்த்து சிரிப்பு வந்தது காவ்யாவுக்கு. திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் சில விஷயங்கள் மட்டும் மாறவே இல்லை. காலை எழுப்புவது, அவன் அடம் பிடிப்பது, அதற்காக அவள் சினுங்குவது, இவை எல்லாமே அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிப்போய்விட்டது. நேற்று இரவே 7 மணிக்கு மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் எழுப்பிடு என்று சொல்லி தூங்கினது அவன். ஒரு கண்ணை மட்டும் திறந்து அது நேற்று, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஞாபகத்திலேயே இல்லை சொல்லிவிட்டு சிரித்தான். ஐயோ போதுமே உங்கள் பாடாவதி ஜோக்கு. காவ்யா அவன் தோளில் மெதுவாக அடித்துவிட்டு, சரி சார் எழுந்து வாங்க, காஃபி போட்டாச்சு என்று வெளியே சென்றாள். சமையலறை முழுவதும் காப்பி மனம் பரவி இருந்தது. அடுப்பில் இட்லி வெந்து கொண்டிருந்தது. டிஃபன் பாக்ஸில் மதிய உணவை அடுக்கி கொண்டிருந்தாள் காவ்யா. சிறிது நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு வந்த அரவிந்த் டைனிங் மேஜையில் அமர்ந்தான். அவன் முன்னால் காப்பி கோப்பையை வைத்தாள். ஒரு வாய் குடித்தவன் கண்களை மூடி ரசித்தான். உன் காப்பிக்கு மட்டும் ஏதோ தனி டேஸ்ட் இருக்குது காவ்யா என்றான். 5 வருஷமாக இதே காப்பி தான் குடிக்கிறீங்க, தினமும் இந்த டேஸ்ட்டு தான் தெரியுது. இப்போ என்ன? இல்லை, அதில் என் அருமை பொண்டாட்டியோட காதல் வாசனையும் குறையாமையே தெரியுதே, அதுதான். ஐஸ் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்ப்பா. சரி கிளம்புங்க, டைம் ஆச்சே உங்கள் மீட்டிங்குக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் கைப்பிடித்து எழுப்பிவிட்டாள். அவனும் சரி காவ்யா நான் கிளம்புறேன் பை என்று சொல்லிவிட்டு அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்துவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான். அவன் சென்றதும் ஒரு காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு ரிலாக்ஸாக சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து கொண்ட காவ்யா அரவிந்தன் சொன்னதையே நினைத்து சிரித்து கொண்டாள். அவன் சொன்ன பதில் சாதாரணமாக இருந்தாலுமே காவ்யாவின் முகத்தில் அது ஒரு நிறைவை தோன்றச் செய்தது. நிறைவான தாம்பத்தியம். காவ்யா மிகவும் சந்தோஷமாக இருந்தால். இந்த வாழ்க்கை அவளுக்கு தாய் தந்தை அமைத்து கொடுத்த வாழ்க்கை தான். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆனைக்கல் மேடு தான் அவள் பிறந்த ஊர். தாய் குமுதவல்லி, தந்தை சோமசுந்தரம், இவர்கள் இருவருக்குமே பிறந்த ஒரே செல்ல மகள் அவள். தமிழ் இலக்கியத்தில் மாஸ்டர் டிகிரி முடித்தவள். அரவிந்தன் குடும்பம் வீரகனூர். அவனும் அவர் பெற்றோர்களுக்கு ஒரே மகன்தான். ராமதுரை செல்லம்மாள் விவசாய குடும்பம்தான். அரவிந்த் நன்றாக படித்து ஐடி துறையில் நுழைந்தான். மகனுக்கு திருமண வயது வந்துவிட தரகர் கொண்டு வந்த வரன் தான் காவ்யா. அவளை அனைவருக்குமே பிடித்து போய்விட அடுத்து வந்த முகூர்த்தத்திலேயே திருமணமும் முடிந்தது. 1 மாதத்தில் அவர்களுக்கு நல்ல வீடு பார்த்து பெங்களூரில் தனி குடித்தனமும் வைத்து விட்டார்கள். அவர்களுமே சந்தோஷமாக வாழ்க்கையை இன்று வரை இல்லறத்தை நல்லறமாகவே நடத்தி வருகிறார்கள். அரவிந்த் கிளம்பி சென்ற பிறகும் சில நிமிடங்கள் அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். கையில் இருந்த காப்பி கோப்பையை உதட்டருகே கொண்டு சென்றவள் மெதுவாக ஒரு வாய் பருகினாள். ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்த குளிர்ந்த காற்று அவளது முகத்தை வருடி சென்றது. அந்த நிமிடத்தில் அவள் மனம் முழுவதும் ஒரு நிறைவு மட்டுமே இருந்தது. திருமணமாகி 5 வருடங்கள். பெரிய வசதிகள் எதுவும் இல்லை, பெரிய குறைகளும் எதுவும் இல்லை. தன்னுடைய வாழ்க்கை இப்படியே அமைதியாக போனால் போதும் என்றுதான் நினைத்தாள். காப்பியை குடித்துவிட்டு கோப்பையை சமையலறையில் வைத்துவிட்டு தனது அறைக்குள் சென்றாள். அறையின் ஒரு மூலையில் இருந்த மேஜை மீது லேப்டாப், சில தமிழ் நூல்கள், குறிப்பேடுகள் என்று ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பார்த்தவுடனே அவள் முகத்தில் ஒரு உற்சாகம் தோன்றியது. தமிழ் மொழி மீது இருந்த காதலால் முதுகலை வரை படித்திருந்தாள். படிப்பு முடிந்த பிறகு கல்லூரியில் வேலைக்கு செல்லும் வாய்ப்புகள் வந்திருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு பெங்களூருக்கு வந்து விட்டதால் அந்த எண்ணத்தை கைவிட்டாள். ஆனாலும் தமிழை மட்டும் அவளால் விட்டுவிட முடியவில்லை. அதனால்தான் கடந்த 2 வருடங்களாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்தாள். தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, கர்நாடகா, சிங்கப்பூர், மலேசியா என்று பல இடங்களில் இருந்தும் மாணவர்கள் அவளிடம் தமிழ் கற்றுக்கொண்டிருந்தார்கள். கடிகாரத்தை பார்த்தால் வகுப்பு தொடங்க இன்னும் 5 நிமிடங்களே இருந்தது. லேப்டாப்பை திறந்து ஆன்லைன் தளத்தில் நுழைந்தாள். சில நொடிகள் மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இணைய ஆரம்பித்து விட்டார்கள்.
குட் மார்னிங் மேடம், வணக்கம் மேடம் என்று வாழ்த்துரைகள். காவ்யா புன்னகையோடு அனைவருக்கும் பதில் சொன்னாள். வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா என்று கேட்டாள். மறுமுனையில் பல குரல்கள் ஒரு சேர ஒலித்தது. நல்லா இருக்கோம் மேம். இன்றைக்கு நம்ம சிலப்பதிகாரம் வரும் கண்ணகி பாத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று அவள் வகுப்பை தொடங்கினாள். கதை சொல்லும் பாணியில் பாடம் நடத்துவது அவளது சிறப்பு. அதனால்தான் மாணவர்களும் அவள் வகுப்புக்கு ஆவலோடு வந்து காத்திருப்பார்கள். வகுப்பு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே அனைவருமே அவள் சொல்லும் பாடத்தில் மூழ்கி போயினர். அதே நேரத்தில் பெங்களூரின் மையப்பகுதியில் கண்ணாடி சுவர்களால் மிளிர்ந்து கொண்டிருந்தது நெக்ஸ்ட்ரோ டெக்னாலஜி. நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் பணிபுரியும் அந்த நிறுவனத்தின் 5வது மாடியில் தனது கேபினுக்குள் நுழைந்தான் அரவிந்த். குட் மார்னிங் சார். மார்னிங் என்று எதிரே வந்தவர்கள் வணக்கம் கூறினர். அனைவரிடமும் புன்னகையுடன் பதில் கூறிக்கொண்டே சென்றான். அவன் இந்த நிறுவனத்தில் சேர்ந்தது ஏறக்குறைய 8 வருடங்களுக்கு முன். என்று ப்ராஜெக்ட் மேனேஜராக உயர்ந்திருந்தான். திறமையால் மட்டுமல்ல, மனிதர்களை மதித்து நடத்தும் குணத்தாலும். அவன் கீழே வேலை செய்யும் பணியாளர்கள் கூட அவனை மேலதிகாரி என்று நினைக்க மாட்டார்கள். தேவைப்படும் நேரத்தில் நண்பனாகவும் தவறு செய்தால் வழிகாட்டியாகவும் இருப்பான். அதனால்தான் அவன் டீமில் வேலை செய்ய அனைவருமே விரும்புவார்கள். கேபினுக்குள் நுழைந்து தனது லேப்டாப்பை திறந்தான். சில மின்னஞ்சல்களை பார்த்துவிட்டு காலை 10 மணிக்கு நடைபெற இருந்த ப்ராஜெக்ட் ரிவ்யூ மீட்டிங்குக்காக கோப்புகளை தயாராக வைத்தான். சரியாக 10 மணிக்கு கூட்ட அறைக்குள் நுழைந்தபோது ஏற்கனவே டீம் உறுப்பினர்கள் அனைவருமே அங்கு அவனுக்காக காத்திருந்தார்கள். சரி நண்பர்களே என்று கூட்டத்தை தொடங்கினான். அடுத்த 1 மணி நேரம் முழுவதுமே திட்டம், காலக்கெடு, வாடிக்கையாளர் எதிர்பார்ப்பு, பணி பகிர்வு என்று விவாதம் நீண்டது. அரவிந்த் பேசும்போது யாருமே இடையில் குறுக்கிடவில்லை. ஏனெனில் அவன் பேசுவது வெறும் உத்தரவு அல்ல, அனுபவத்தின் அடிப்படையில் வந்த ஆலோசனைகள். கூட்டம் முடிந்ததும் அனைவரும் திருப்தியோடு வெளியேறினர். சார், இந்த ப்ராஜெக்டை நம்ம டீமே முடிச்சிடும் என்று நம்பிக்கையோடு சொன்னான் ஒருவன். அரவிந்த் சிரித்தான். நம்ம எல்லாருமே சேர்ந்தே முடிப்போம் என்றான். அவன் அந்த பதிலை சொன்னதும் அருகில் நின்றிருந்தவர்கள் புன்னகைத்தார்கள். அதுதான் அரவிந்த். வெற்றியை தனக்கு மட்டுமே சொந்தமாக்கி கொள்ளாதவன். அடுத்த நாள் காலை காவ்யா வழக்கம் போல தனது வகுப்புகளை முடித்துவிட்டு மதிய உணவுக்கான வேலைகளில் இருந்தாள். அந்த நேரத்தில் அவளது கைபேசி ஒலித்தது. திரையில் அம்மா என்று மின்னியது. திரையில் அம்மா என்று மின்னியது. சொல்லுங்கம்மா என்று அழைப்பை ஏற்றாள். ஆனைக்கல் மேட்டிலிருந்து குமுதவள்ளி பேசிக்கொண்டிருந்தார். மகளின் நலம் விசாரிப்பு, ஊர் விஷயம், பக்கத்து வீட்டில் நடந்த திருமணம் என்று தாய் மகள் உரையாடல் இயல்பாக நீண்டது. அந்த பேச்சின் நடுவில் மாப்பிள்ளை நல்லா இருக்காரா என்று கேட்டார் குமுதவள்ளி. காவ்யாவின் முகத்தில் தானாக ஒரு புன்னகை வந்தது. நல்லா இருக்காருமா என்று சொன்னாள். நெக்ஸ்ட்ரோ டெக்னாலஜி காலை கூட்டத்தை முடித்து தனது இருக்கையில் அமர்ந்திருந்தான் அரவிந்த். அப்போது ஹெச்ஆரிலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. நியூ டீம் மெம்பர்ஸ் ஜாயின் டுடே என்று தலைப்பு. இது அவனுக்கு புதுசல்ல. மாதந்தோறும் புதியவர்கள் வந்து கொண்டே தான் இருப்பார்கள். அதனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மதியம் 1 மணியளவில் அவன் டீமுக்குள் ஹெச்ஆர் அதிகாரி ஒருவர் வந்தார். அவருடன் 3 புதிய ஊழியர்களும் வந்தார்கள். கைஸ், இவர்கள் இனிமேல் உங்கள் ப்ராஜெக்ட் டீமில் வேலை பார்க்க போகிறாங்க என்று அறிமுகப்படுத்த ஆரம்பித்தார். முதலில் ஒரு இளைஞன், அடுத்ததாக இன்னொரு பெண், பிறகு மிதுனா என்று பெயரை சொன்னார். அந்த பெண் புன்னகையோடு ஹலோ எவ்ரிஒன் என்று கூறினாள். சாதாரண அறிமுகம்தான், அவ்வளவுதான். அரவிந்தும் மற்றவர்களைப் போல தலையசைத்து வரவேற்றான். அவளும் மரியாதையாக புன்னகைத்தாள். மாலை வீட்டுக்கு வந்த அரவிந்த், இன்னைக்கு நம்ம டீமில் 3 பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க என்று சாதாரணமாக சொன்னான். காவ்யா சமையலறையில் இருந்தாள். அப்படியா, வேலை கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன்ல என்று பதில் சொன்னாள். கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுக்கணுமா, அதுக்கப்புறம் தானே என்றான் அரவிந்த். இருவரும் வேறு விஷயங்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். நெக்ஸோரா டெக்னாலஜியில் மிதுனா சேர்ந்து 1 வாரம் ஆகிவிட்டது. புதிய வேலை, புதிய சூழல், புதிய மனிதர்கள் என்பதால் அவள் இன்னும் முழுமையாக இயல்பாகிவிடவில்லை. காலை அலுவலகத்திற்கு வந்தவள் தனது இருக்கையில் அமர்ந்து கணினியை திறந்து வைத்து ஒரு கோப்பை பார்த்து கொண்டிருந்தாள். எவ்வளவோ முயற்சி செய்தும் அதில் இருந்த சில விஷயங்கள் மட்டும் அவளுக்கு புரியவே இல்லை. ஒரு முறை பார்த்தால், பல முறை பார்த்தாள். ஆனால் குழப்பம் மட்டும் குறையவே இல்லை. அவள் அருகில் அமர்ந்திருந்த சக ஊழியரிடம் கேட்க நினைத்து மீண்டும் தயங்கினாள். புதியதாக சேர்ந்த முதல் வாரத்திலேயே அடிக்கடி சந்தேகம் கேட்பது சரியாக இருக்குமா என்ற ஒரு எண்ணம். சில நிமிடங்கள் யோசித்தவள் எழுந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் அறையை நோக்கி நடந்தாள். கதவை தட்டியவள் உள்ளே இருந்து வந்த அனுமதிக்கு பின் அறைக்குள் நுழைந்தாள். அரவிந்த் தனது லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான். எஸ் மிதுனா, வாங்க என்று புன்னகையுடன் சொன்னான். சார், கொஞ்சம் டைம் இருக்கா? இருக்குது, சொல்லுங்க.
அவள் கையில் இருந்த கோப்பை அவன் முன்னால் வைத்தாள். இந்த மாடலில் கொஞ்சம் புரியல சார் இது என்று தயக்கத்தோடு சொன்னாள். அரவிந்த் கோப்பை வாங்கி பார்த்தான். இதுக்கா இவ்வளவு தயக்கம் என்று சிரித்தான். புதுசில்லை சார் அதுதான் என்று இழுத்தாள். அதனால தான் தயக்கம் போல கேட்க என்று கூறியவன் அருகில் இருந்த நாற்காலியை காட்டினான். உட்காருங்க. மிதுனா அமர்ந்தாள். அடுத்த 20 நிமிடங்கள் அவன் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கி கொடுத்தான். அவள் புரிந்து கொள்ளும் வரை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்தான். இப்போ ஓகேவா, புரியுதா என்று கேட்டான். மிதுனாவின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடுச்சு சார். குட். புரியலன்னா கேட்கணும், யாரும் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டே வர மாட்டாங்க என்றான். தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள். அவள் சென்ற பிறகு மீண்டும் தனது வேலையில் மூழ்கிவிட்டான் அரவிந்த். அது அவனுக்கு சாதாரண ஒரு உதவிதான். ஆனால் மிதுனாவுக்கு அது பெரிய விஷயமாக தோன்றியது. ஏனெனில் அவள் இதற்கு முன் வேலை பார்த்த நிறுவனத்தில் மேலதிகாரிகள் இப்படி பொறுமையாக சொல்லிக் கொடுத்ததில்லை. அன்றைய மாலை காவ்யா தனது ஆன்லைன் வகுப்புகள் முடித்துவிட்டு சமையலறையில் இரவு உணவை தயாரித்து கொண்டிருந்தாள். அரவிந்த் வீட்டுக்கு வர இன்னும் சிறிது நேரம் இருந்தது. அடுப்பில் சாம்பார் கொதித்து கொண்டிருந்தது. அவள் காய்கறிகளை நறுக்கி கொண்டே தனது மாணவர்களில் ஒருவன் எழுதிய கட்டுரையை படித்து கொண்டிருந்தாள். தமிழ் மீது ஆர்வம் கொண்ட மாணவர்கள் அதிகரித்து வருவது அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. காவ்யா என்று அழைத்து கொண்டே உள்ளே வந்தான் அரவிந்த். வந்துட்டீங்களா என்று சமையல் அறையில் இருந்தபடியே கேட்டாள். ஆமாம் என்று பதில் சொல்லியவன் நேராக சமையல் அறைக்கே வந்து விட்டான். என்ன வாசனை, மூக்க தொலைக்குது. உங்களுக்கு பிடிச்ச முருங்கைக்காய் சாம்பார் தான். அடடா என்று குழந்தை போல மகிழ்ந்தான். அதை பார்த்து காவ்யாவோ சிரித்தாள். சாப்பிடும்போது மட்டும்தான் இவ்வளவு சந்தோஷப்படுறீங்கல்ல? சாப்பாடு முக்கியம்தானே மேடம்? ஏன் வேற ஒரு முக்கியமான தருணத்தில் கூட நான் சந்தோஷமாக தானே இருக்கேன். ஆமாம், அப்போ நீ கூட சந்தோஷமாக தானே இருப்ப என்று அவன் கண்ணடித்து சொல்ல, சி ஆளப்பாரு என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்று சொன்னாள். முகம் வருத்தத்தில் தோய்ந்திருந்தது. என்ன சொன்னாங்க? வழக்கப்படி இன்னும் விசேஷம் ஒன்றும் இல்லையான்னு கேட்டாங்களா என்று ஒரு மாதிரியான குரலில் கேட்டான். ஆமாம், அவங்க எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஏக்கம் இருந்தது. அவங்களுக்கு மட்டும்தானா, ஏன் எனக்கும் கூட தான் என்று சொல்லும் போதே குரல் கம்மியது காவ்யாவுக்கு. காவ்யா, நாம் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. நம்ம 2 பேரும் நார்மலாக தான் இருக்கோம். குழந்தை இன்னும் தள்ளி போகுது. இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜம்தானே. நீ எந்த காலத்தில் இருக்க? என்னமோ 19ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மாதிரி பேசுகிற. அப்போ தான் உடனே கல்யாணம் குழந்தை அப்படின்னு பரபரப்பாக ஓடிட்டுருப்பாங்க. நம்ம நிதானமாக லைஃப் அனுபவிச்சுட்டு குழந்தைய பெற்றுக்கிறோம். இதில் தப்பே இல்லை. நாம் என்ன நிதானமாக லைஃப்பை அனுபவிச்சுட்டு குழந்தைய பெற்றுக்க போகிறோம். அதில் தப்பே இல்லை. நாம் எதையும் தள்ளி போடலைல்ல. அதுவாக தானே தள்ளி போகுது. நார்மலாக இருக்குதுன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. அதனால் கவலைப்படாதப்பா, சீக்கிரமாக குழந்தை பிறந்துடும். அவங்க பெரியவங்க கேட்குறது கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் மூட் அவுட் ஆகிட்டுருக்கிறியா? விட்டு தள்ளு. இன்னும் நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது என்று சொல்லி கண்ணடிக்க, ஆமாம், எப்போ பாரு உங்களுக்கு அதே வேலை தான் என்று செல்லமாக அவன் முதுகில் அடித்து சிரித்தாள் காவ்யா கண்ணீரோடு. இன்னும் இதையே நினச்சிட்ருக்கிறியா? இல்லையே என்று அவள் உடனே சொன்னாலுமே அந்த இல்லையே என்பதிலேயே அவன் கேட்ட பதிலும் இருந்தது. அரவிந்த் சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு கை கழுவி வந்து அவள் அருகில் நின்றான். நீ இப்படி முகம் சுருக்கி நின்னா எனக்கு சாப்பாடே இறங்காது. அதுக்காக நான் சிரிச்சிட்டே தான் இருக்கணுமா? ஆமாம், என் வீட்டு ராணி சிரிச்சாதானே ராஜாவுக்கு நிம்மதி. ராணியானா? ஆமாம், ஆனால் கொஞ்சம் கோப ராணி என்று அவன் சொன்னதுமே காவ்யாவின் உதட்டில் சிறிய சிரிப்பு வந்தது. அந்த சிரிப்பை பார்த்ததும் அரவிந்த் நிம்மதியாக மூச்சு விட்டான். இப்போ தான் என் காவ்யா மாதிரி இருக்கிற நீ. அப்படியா? அப்போ இதுவரைக்கும் யார் மாதிரி இருந்தாங்களா? சோகமான ஒரு கவிதை மாதிரி. நான் தமிழ் இலக்கியம் படித்தவன் ஒவ்வொரு தடவையும் கவிதையாக பேச வேண்டியதா? அது ஓன் தப்பு. நீ தமிழ் படிக்காமல் காமர்ஸ் படிச்சிருந்தா நான் இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் மாதிரியில் பேசிகிட்டு இருந்திருப்பேன். ஐயோ வேண்டாம், கவிதையே பரவாயில்லைங்க. இருவருமே சிரித்தார்கள். சிறிய சிரிப்பு தான், ஆனால் அந்த சிரிப்பில் அவர்களுடைய 5 வருட வாழ்க்கையின் நெருக்கம் இருந்தது. சாப்பாடு முடிந்து இருவரும் ஹாலில் அமர்ந்தனர். தொலைக்காட்சியில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இருவரின் கவனமும் அதில் இல்லை. காவ்யா அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அரவிந்த், நமக்கு குழந்தை பிறந்தா நீ எப்படி இருப்ப? நான் எப்பவும் போல தான் இருப்பேன். அப்பாவா? அட, அதெல்லாம் ஒரு பெரிய பொறுப்புமா. ஆனால் நான் நல்ல அப்பாவாக இருக்க முயற்சி பண்ணுறேன். முயற்சி மட்டும்தான் பண்ணுவீங்களா? சரி சரி, நல்ல அப்பாவாகவே இருப்பேன். நம்ம குழந்தைக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பது நான், கோடிங் கற்றுக் கொடுப்பது நான். ஐயோ பாவம் பிள்ளை. ஏன்? ஒரு பக்கம் சிலப்பதிகாரம், இன்னொரு பக்கம் சாஃப்ட்வேர். குழந்தை ஓடியே போயிடும். அரவிந்த் சிரித்தான்.
ஓடாது. நம்ம பிள்ளை புத்திசாலித்தனமாக தான் இருக்கும். அந்த ஒரு வரியில் காவ்யாவின் முகம் மெதுவாக மாறியது. நம்ம பிள்ளை என்று அவள் மெதுவாக சொல்லிக்கொண்டாள். அந்த வார்த்தை அவளது உள்ளத்தில் எவ்வளவு காலமாக காத்திருந்ததோ அப்படியே குரல் தெரிந்தது. அரவிந்த் அவளது விரல்களை பிடித்து கொண்டான். வரும் காவ்யா, நிச்சயமாக நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். நீ இப்படி ஒவ்வொரு கேள்வியையும் மனசுக்குள்ளேயே கல்லா போட்டு வச்சுக்காத. சில நேரம் பயமாக இருக்குதே, எதுக்கு? எல்லாரும் சாதாரணமாக கேட்குற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த கேள்வி எனக்கு மட்டும்தான் குத்துற மாதிரி இருக்குது. அரவிந்த் அவளை தன் அருகில் இழுத்து கொண்டான். யாராவது என்னமோ கேட்டுட்டு போகட்டுமே, பதில் சொல்ல வேண்டியது நான், நீ இல்லை. எப்போவுமே இப்படி பேசுவீங்களா நீங்கள்? எப்போவுமே மனசு மாற மாட்டீங்க? மாற மாட்டேன். ஏன் இப்படியெல்லாம் கேட்குற? இல்லை, எனக்கு குழந்த பிறக்கலைன்னு நீங்கள் என் மேலே வெறுப்பா? சீச்சி, ஒரு நாளும் அது நடக்காது என்று அவளை அன்போடு அணைத்து கொண்டான். அடுத்த நாள் காலை வழக்கத்தை விட காவ்யா சீக்கிரமாகவே எழுந்து விட்டாள். அரவிந்த் இன்னும் தூங்கிக் கொண்டே இருந்தான். அவள் சமையல் அறைக்குள் சென்று காப்பி போட்டாள். மனதில் இன்னும் ஒரு மெல்லிய சுமை இருந்தாலுமே நேற்று இரவு அவன் சொன்ன வார்த்தைகள் அவளை கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருந்தது. காப்பி கோப்பையோடு அறைக்குள் வந்தவள் அவனை எழுப்பினாள். அரவிந்த், காப்பி. அவன் கண்களை திறந்து அவளை பார்த்தான். இவ்வளவு சீக்கிரமாகவே வா? இன்னைக்கு என்னமோ 8 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது எனக்கு. என்ன ஸ்பெஷல்? வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் குழந்தைகளுக்கு பேசும் தமிழ். அப்போது நீ இப்போ இன்டர்நேஷ்னல் டீச்சர் ஆயிட்டியா? ஆமாம், அதனால் மரியாதையாக பேசுங்க இனிமே. சரிங்க மேடம், என்னோட காப்பியை கொடுங்க. அவள் காப்பி கப்பை நீட்டினாள். அவன் குடித்துவிட்டு வழக்கம் போல் பாராட்டாமல் அமைதியாக இருக்க, ஏன் இன்னைக்கு டேஸ்ட் மாறி போச்சா? இல்லை, காப்பியில் கொஞ்சம் கோபமும் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் உங்கள் கற்பனை. இல்லை, என் பொண்டாட்டி மனசு எனக்கு தெரியாதா? ஆமாம், அந்த அளவுக்கு பொண்டாட்டி மனசை புரிஞ்சு வச்சுருந்தா ஆஃபீஸ்லேருந்து ஈவினிங் சீக்கிரமாக வீடு வந்து சேருங்க. ஆணை மேடம், பார்க்கலாம். அவன் கிளம்ப தயாரானான். காவ்யா லேப்டாப்பை திறந்து வகுப்புக்குள் தயாரானாள். திரையில் சிறு குழந்தை முகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. வணக்கம் பிள்ளைகளே என்று அவள் புன்னகையோடு தொடங்கினாள். இன்று நம்ம வீட்டில் பேசுகிற தமிழை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அம்மா, அப்பா, தண்ணீர், சாப்பாடு, தூக்கம், இப்படி பேசணும். ஒரு சிறுமி திரையில் கை தூக்கினாள். மேம், நான் அம்மாவுக்கு தமிழில் ஐ லவ் யூ எப்படி சொல்லணும்? காவ்யாவின் முகத்தில் ஒரு மென்மை பரவியது. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லணும். அப்பா கிட்ட அப்பாவையும் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லணும். குழந்தைகள் சிரித்தார்கள். காவ்யாவும் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் ஒரு சிறு வலி, அவளுக்கு மட்டுமே தெரிந்த வலி. குழந்தைகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கும் அவள் தனக்கென்று ஒரு குழந்தையின் குரலை இன்னும் வீட்டில் கேட்கவில்லையே. அந்த எண்ணம் ஒரு நொடி மனதை தொட்டது. ஆனால் உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். சரி, எல்லாரும் சொல்லுங்க. அம்மா, அம்மா, அப்பா. அந்த குரல்கள் லேப்டாப்பிலிருந்து வீடு முழுக்க ஒலித்தது. நெக்ஸோரா டெக்னாலஜியில் அந்த நாள் வழக்கத்தை விட சற்று பரபரப்பாக இருந்தது. புதிய திட்டத்தின் வேலைகள் வேகமாக ஆரம்பித்திருந்தன. அரவிந்த் காலை முதலே கூட்டங்களில் பிஸியாக இருந்தான். மதியத்துக்கு முன்பு மிதுனா அவனது கேபின் முன் வந்தால், கையில் லேப்டாப், முகத்தில் தயக்கம். மே கமின் சார்? வாங்க மிதுனா. அவள் உள்ளே வந்தாள். சார், நேற்று நீங்கள் அசைன் பண்ணின டாஸ்கில் ஒரு இஷ்யூ இருக்குது. நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அவுட்புட் சரியாகவே வரல. பார்க்கலாம். அவள் லேப்டாப்பை அவன் மேஜையில் திருப்பினாள். அரவிந்த் கவனமாக பார்த்தான். இங்கே லாஜிக் தவறல, டேட்டா மேப்பிங் தான் மிஸ் ஆயிருக்கு என்று அவன் விளக்கினான். மிதுனா அவன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டாள். அவன் பேசும் விதத்தில் அவளுக்கு ஒரு விஷயம் பிடிப்பட்டது. அவள் தவறு செய்தது போல காட்டாமல் தவறை எப்படி திருத்துவது என்று சொல்லி கொடுத்து கொண்டிருந்தான். இப்போ புரியுதா? ஆமாம் சார், ஆக்சுவலி நான் இதை தவறாக வேறு ஆங்கிளில் போட்டுட்டேன். இது நல்லா யோசிக்கணும், ஆனால் எக்ஸைட்டிங் ஃப்ளோ புரிஞ்சுக்கிட்டா சரியாக வந்துடும். சரி சார். அவள் எழுந்து மெல்ல செல்ல முயன்றபோது அவன் சொன்னான். மிதுனா சார், இங்கே புதுசாக வந்திருக்கீங்க, டவுட் கேட்க தயங்காதீங்க. கேள்வி கேட்காதவங்க தான் அதிகமாக தவறு பண்ணுவாங்க. மிதுனா ஒரு நொடி அவனை பார்த்தாள். தேங்க்யூ சார், நீங்கள் இப்படி பேசுகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. டீம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தானே வேலை நல்லபடியாக நடக்கும். அவள் புன்னகையோடு வெளியேறினாள். அவள் சென்றது அரவிந்த் அடுத்த கோப்பை திறந்து வேலையில் மூழ்கிவிட்டான். ஆனால் வெளியில் வந்து தன் இருக்கையில் அமர்ந்து மிதுனா அவள் சொன்ன அந்த ஒரு வரி நினைத்து கொண்டே இருந்தாள். டீம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் வேலை நல்லபடியாக நடக்கும். அவளுக்கு இதுவரை சந்தித்த மேல் அதிகாரிகளில் அரவிந்த் கொஞ்சம் வேறுபட்டவனாக தான் தோன்றினான். அரவிந்தன் பந்தா இல்லாமல் பழகுவது அவளுக்கும் பிடித்தது. அரவிந்தனிடம் பேச பிடித்தது. அவன் தனது டவுட்டுகளை கிளியர் பண்ணும் விதம் பிடித்தது. மதிய உணவு நேரத்தில் கேன்டீனில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். மிதுனா புதியவளாக இருந்தாலும் இன்னும் எல்லாருடனும் கலந்து பேசவில்லை. அரவிந்த் அங்கு வந்தபோது டீம் உறுப்பினர்கள் பேசி கொண்டிருந்தார்கள்.
சார் இந்த வீக்கெண்ட் டீம் லஞ்சு போகலான்னு நினைக்கிறோம் என்று ஒருவன் சொன்னான். ப்ராஜெக்ட் டெட்லைன் முடிஞ்சால் போகலாம், இப்போ போனால் லஞ்சு போய் டென்ஷன் தான், உடனே திரும்பி வந்துடுவோம். அதுவும் சரிதான் சார் என்று எல்லாருமே சிரித்தனர். அரவிந்த் தனது உணவு பெட்டியை திறந்தான். சாம்பார் சாதத்தின் வாசனை மூக்கை தொலைத்தது. சார் ஹோம்மேடா என்று ஒருவன் கேட்டான். ஆமாம், என் ஒய்ஃபோட ப்ரிப்ரேஷன். அதான் டெய்லி சார் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க போல. அரவிந்த் சிரித்தான். நல்ல சாப்பாடு கிடைச்சா மனுஷனுக்கு பாதி பிரச்சனை போயிடுமில்ல. அந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த மிதுனா, சார் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்களா என்று சாதாரணமாக தான் கேட்டாள். ரொம்ப நல்லா, அவன் தயக்கமின்றியே சொன்னான். அந்த பதில் கேட்கும்போது அவன் முகத்தில் வந்த இயல்பான பெருமை மிதுனாவுக்கு ஏனோ புதிதாக இருந்தது. அப்படியா சார்? ஆமாம், ஒரு நாள் எல்லாருக்குமே அவகிட்ட சொல்லி சாப்பாடு கொண்டு வருகிறேன், அப்போது டீம் லஞ்சை கேன்சல் பண்ணிடலாம் சார் என்று மற்றொருவன் சொன்னதும் மீண்டும் சிரிப்பு வெடித்தது. அந்த சிரிப்பில் அரவிந்தன் முழுமையாக கலந்து கொண்டான். அவன் மனதில் அப்போது எந்த குழப்பமும் இல்லை. அவன் வாழ்க்கையில் காவியா இருந்தால் அவனது வீட்டில் அமைதி இருந்தது. மாலை அரவிந்த் வீட்டுக்கு வந்தபோது காவ்யா ஹாலில் அமர்ந்து மாணவர்களின் பதிவுகளை சரிபார்த்து கொண்டிருந்தாள். மேடம், கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஆமாம் சார். உங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சா? இல்லை, நான் ஆஃபீஸை விட்டுட்டு ஓடி ஓடி வந்துட்டேன். அப்படியா? அப்போ நாளைக்கு வேலைக்கு போகிற ஐடியா? வேலை போனாலும் பரவாயில்ல, நீ ஆன்லைன் கிளாஸ் எடுத்து என்னை காப்பாற்றிடுவல்ல. நல்ல நினைப்பு தான். அது சரி, நான் இன்றைக்கி என்ன டிஃபன்? அதுதானே முக்கியம். இல்லை இல்லை, நீயும் தான் முக்கியம். உன்னை பார்க்கும்போது முதல்ல பசி தான் எனக்கு நினைவுக்கே வருது. அடடா, என்ன ஒரு பெரிய காதல் என் மேலே. அவன் சிரித்தபடியே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாருமே உன் சாப்பாட்டை பற்றி புகழோன்னு புகழ்ந்து தள்ளிட்டாங்க தெரியுமா? ஏன் சாப்பாட்டியா? ஆமாம், நான் சொன்னேன்ல என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா குக் பண்ணுவான்னு. காவ்யாவின் முகம் மலர்ந்து போனது. அவ்வளோ பெருமையாக சொன்னீங்களா என்னை பற்றி? ஆமாம், அது உண்மை தானே. அப்போது ஒரு நாள் உங்கள் டீமுக்கு நான் ஏதாவது செஞ்சு தரணுமாக்கும். அதுக்கு தானே இந்த பேச்செல்லாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளெல்லாம் கஷ்டப்படாத. கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்கள் இப்படி பெருமையாக சொல்லிட்டீங்கல்ல, நான் இனிமேல் செஞ்சு கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்குமா? அரவிந்தனும் சிரித்து கொண்டே அவளை பார்த்தான். அவள் அப்படிதான், சிறிய பாராட்டுக்கு கூட மனம் முழுவதும் மகிழ்ந்து விடுவாள். அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். நீ ரொம்ப நல்லவள் காவ்யா. ஐயோ. அடுத்த சில நாட்கள் எல்லாமே வழக்கம் போல. காவ்யா ஆன்லைன் கிளாஸில் பிஸி. அரவிந்த் அலுவலகம் சென்று விடுவான். மாலை இருவரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் குடிப்பார்கள். இரவு உணவு நேரத்தில் நாள் முழுவதும் நடந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அந்த வாழ்க்கையில் பெரிய பரபரப்பு எதுவும் இல்லை. ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கை தான் இருவருக்குமே மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று காலை வகுப்பு முடிந்ததும் காவ்யாவின் மின்னஞ்சலுக்கு ஒரு செய்தி வந்தது. மலேசியாவில் வசிக்கும் ஒரு மாணவியின் தாயார் அனுப்பியிருந்தார். மேடம், என் மகளுக்கு தமிழ் பேசவே தெரியாது. உங்கள் வகுப்பில் சேர்ந்த பிறகு வீட்டில் தமிழில் பேச ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப நன்றி. அந்த செய்தியை படித்த காவ்யாவின் முகத்தில் தானாக புன்னகை மலர்ந்தது. அது பணம் கொடுத்து வாங்க முடியாத மகிழ்ச்சி. உடனே அந்த மின்னஞ்சலை அரவிந்துக்கு அனுப்பினாள். சில நொடிகளில் அவனிடமிருந்து பதில் வந்தது. நான் சொல்லலையா என் பொண்டாட்டி இன்டர்நேஷ்னல் டீச்சர்னு? அதை பார்த்து சிரித்து கொண்டாள் காவ்யா. அதே நேரத்தில் நெக்ஸோரா டெக்னாலஜியில் அந்த வாரம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. புதிய ப்ராஜெக்ட் தொடங்கியிருந்ததால் அனைவருமே பிஸியாக இருந்தனர். மிதுனாவும் தனது வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த நாள் மதியம் அவள் தயாரித்திருந்த ஒரு மாடல் எதிர்பாராத பிழை வர பலமுறை முயற்சி செய்தும் சரி செய்ய முடியவில்லை. அவள் அருகில் இருந்த சக ஊழியரிடம் கேட்டாள். அவருக்கும் அது புரியவே இல்லை. இறுதியில் அரவிந்தை அணுக வேண்டிய நிலை. சார், கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? தயக்கத்தோடு தான் கேட்டாள். என்னாச்சு? காலையிலிருந்து இதையே போடுறேன் சார், சரிப்பட்டு வர மாட்டேங்குது என்று லேப்டாப்பை அவள் முன்னால் திருப்பினாள். அரவிந்த் சில நிமிடங்கள் கவனமாக பார்த்தான். பிறகு இங்கே தான் பிரச்சனை என்று ஒரு வரியை சுட்டி காட்டினான். அடை என்ற மிதுனா தலையில் கை வைத்து கொண்டாள். இவ்வளோ நேரமாக இதை தான் பார்த்துட்டு இருந்தேன் சார், கண்டுபிடிக்க முடியல. அது சில சமயம் நடக்கும் என்று சிரித்தான் அரவிந்த். நீ எப்படி இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? ஏன்னா இதே தப்பை நானும் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்ல, அனுபவம் தான். சிரித்தான். மிதுனாவும் சிரித்தாள். அந்த பதில் அவளுக்கு பிடித்திருந்தது. தான் பெரிய ஆள் என்று காட்டிக்கொள்ளாமல் தானும் தவறு செய்திருக்கிறேன் என்று எந்த மனிதன் ஒப்புக்கொள்வான்? மாலை அலுவலகம் முடியும் நேரம். அனைவரும் கிளம்ப தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது ஹெச்ஆரிலிருந்து ஒரு மின்னஞ்சல் வந்தது. மந்த்லி எக்ஸலன்ட் அவார்டு. அந்த மாதத்தின் சிறந்த ப்ராஜெக்ட் மேனேஜராக அரவிந்த் தேர்வு செய்யப்பட்டிருந்தான். டீமில் இருந்த அனைவருமே வாழ்த்தினர். கங்க்ராட்ஸ் சார்.
ட்ரீட் வேணும் சார் என்று குரல்கள் எழுந்தது. அரவிந்த் சிரித்தான். ட்ரீட் கண்டிப்பாக இருக்குது. அந்த கூட்டத்தில் மிதுனாவும் இருந்தாள். அவள் கைத்தட்டி வாழ்த்தினாள். ஆனால் அவள் மனதில் ஓடிய எண்ணமோ வேறு. அதுதான் எல்லாருமே இவரை பற்றி நல்லா பேசுகிறாங்க போல, திறமசாலி தான் என்று நினைத்து கொண்டாள். அவளுக்கு அரவிந்தன் மீது இருந்த மதிப்பு இன்னும் கொஞ்சம் உயர்ந்தது. அது ஈர்ப்பாக மாறியது. இல்லை, ஏதோ இருக்குது. எப்படி கண்டுபிடிச்ச? வீட்டுக்கு வந்த அரவிந்தனை பார்த்து காவ்யா உல்லாசமாக சிரித்தாள். 3 வருஷமாக உங்களை பார்த்துட்ருக்கேன். அவன் சிரித்தான். சரி, மந்த்லி எக்ஸலண்ட் அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அதுதான். உண்மையாவா? குழந்தை போல மகிழ்ந்தாள் காவ்யா. அடுத்த நொடியே அவள் சமையல் அறைக்குள் ஓடினாள். எங்கே போகிற இப்போ? இனிப்பு செய்யதா? அட இப்போவே வா. என் கணவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, நான் விட்டுருவேனா? சந்தோஷப்படாமல் இருக்க முடியுமா என்னால் என்று சொல்லி மறைந்து விட்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தன் முகத்தில் மென்மையான புன்னகை பரவியது. சில நிமிடங்களில் ஒரு கிண்ணம் பாயாசத்தோடு வந்து விட்டாள் காவ்யா. வாழ்த்துக்கள் சார் என்று கிண்ணத்தை நீட்டினாள். ஆனால் அவன் அதை வாங்காமல் ஒரு ஸ்பூன் எடுத்து முதல் வாய் அவளுக்கு ஊட்டிவிட்டான். பின்னர் அவளையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன பார்வை இது என்று கேட்டபடியே பாயாசத்தை ஸ்பூனால் எடுத்து கணவனுக்கு ஊட்டிவிட்டாள் காவ்யா. என்னவோ தெரியல, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கு ஒரு நல்லது நடந்தால் முதல்ல சந்தோஷப்படுற ஆளே நீ தானே. உன்னை விட யாரும் இவ்வளோ சந்தோஷமாக இதை கொண்டாடிட மாட்டாங்க என்றான். காவ்யாவும் சிரித்தாள். நான் உங்கள் மனைவி. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா கிரெடிட்டும் எனக்கும் கிடைச்ச மாதிரி தானே. அதுதான் சந்தோஷம். இதில் என்ன போய் ஆச்சரியம் இருக்குது என்று சாதாரணமாகவே அதை புறம் தள்ளினாள். அந்த ஒரு வார்த்தையில் இருந்த அன்பு அரவிந்தனை நெகிழச் செய்தது. அன்று சனிக்கிழமை வழக்கம் போல அலுவலகம் செல்லும் நாட்களை விட சற்று தாமதமாகத்தான் கண் விழித்தான் அரவிந்த். அறைக்குள் இன்னும் அமைதி நிலவி கொண்டிருந்தது. கையை நீட்டி அருகில் தேடினான். காவ்யா இல்லை. கண்களை திறந்து கடிகாரத்தை பார்த்தான். காலை 7 மணி. இன்னைக்கு சனிக்கிழமை தானே என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டு படுக்கையிலிருந்து எழுந்து வெளியில் வந்தான். சமையலறை பக்கமிருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தம். அங்கே நின்று பார்த்தவன் புருவத்தை சுருக்கினான். காவ்யா ஏற்கனவே வேலையில் மூழ்கியிருந்தாள். அடுப்பில் 2 பாத்திரங்கள், அருகில் காய்கறிகள், மேஜையில் அரிசி மாவு. அவள் பரபரப்பாக ஏதோ செய்து கொண்டிருந்தாள். என்னம்மா, இன்னைக்கு கல்யாண வீட்டு சமையல் மாதிரி இப்படி தடபுடல் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தான். திரும்பி பார்த்த காவ்யா சிரித்தாள். எழுந்துட்டீங்களா? அதுக்கிட்டோம், இன்றைக்கி என்னத்துக்கு இந்த அளவுக்கு சமைக்கிற? இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் டீம் லஞ்ச் இல்லையா? ஆட ஆமாம், அதுதான். அதுக்காக இவ்வளவா? என்ன இவ்வளவா? காளான் பிரியாணி, தயிர் சாதம், தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம், அவ்வளோதான். அரவிந்த் சிரித்தான். அவ்வளவுதானா? ஆமாம். இது அவ்வளோதானா? கல்யாண சாப்பாடு மாதிரி தான். காவ்யா அவனை முறைத்தாள். நான் செஞ்சு தரேன்னு சொன்ன பிறகு வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ கிண்டல் வரியா? அவன் அருகில் சென்று சமையல் மேடையில் அமர்ந்தான். கிண்டல் இல்லைம்மா, உண்மையாகவே கேட்குறேன். அதுக்கு எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுற? காவ்யா சில நொடிகள் அவனை பார்த்தாள். நேற்று என்ன சொன்னீங்க நீங்கள்? என்ன சொன்னேன்? என் ஒய்ஃப் சமைக்கிற சாப்பாடு சூப்பர்னு எல்லார்கிட்டையும் பெருமையாக சொன்னேன்னு சொன்னீங்களா இல்லையா? அரவிந்த் சிரித்தான். அது உண்மைதானே. அதனால தான் உங்கள் வாயால் அப்படி சொன்ன பிறகு நான் இன்னும் நல்லா செய்யணும்னு தோணுச்சு. அவன் ஒரு நிமிடம் அமைதியாக அவளை பார்க்க, சில பெண்களுக்கு விலை உயர்ந்த பரிசுகளே தேவையில்லை போல, ஒரு பாராட்டு போதும் என்று நினைத்து கொண்டு சிரித்தான். அவன் மேடையை விட்டு இறங்கி வந்து அவளது தோளில் கை வைத்தான். தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக இவ்வளவு யோசிக்கிறதுக்காக. இதில் என்ன இருக்குது? உனக்கு இல்லை, எனக்கு இருக்குல்ல என்று சொல்லி அவளது தலையில் மெதுவாக தட்டினான். நெக்ஸோரா டெக்னாலஜியின் ஓய்வறையில் டீம் உறுப்பினர்கள் அனைவருமே ஒன்று கூடியிருந்தனர். அன்று வேலை குறைவாக இருந்ததால் சிறிய டீம் லஞ்ச் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரவிந்தும் தனது டிஃபன் பைகளை எடுத்து கொண்டு வந்தான். சார், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று கேட்டான் ஒருவன். தெரியல. என்ன சார் தெரியலன்னு சொல்கிறீங்க? காலையிலேருந்து என் ஒய்ஃபு ஏதேதோ பெரிய பெரிய ஆப்ரேஷன் மாதிரி கிச்சனில் இருந்து செஞ்சிட்டு இருந்தா, நான் கூட இன்னும் அது என்னன்னு திறந்து பார்க்கல என்றான். அனைவருமே கொல் என்று சிரித்தார்கள். மிதுனாவும் அங்கே தான் இருந்தாள். இப்போது அவள் டீமில் கொஞ்சம் பழகி இருந்தாள். எல்லாருடனும் பேச ஆரம்பித்திருந்தாள். அரவிந்த் கொண்டு வந்த பாத்திரங்களை திறந்ததும் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் வாவ் என்று ஒரே நேரத்தில் சொன்னார்கள். காளான் பிரியாணி வாசனை அறை முழுவதும் பரவியது. உருளைக்கிழங்கு வறுவல் பொன்னிறமாக மின்னியது. சார், இது வீட்டில் செஞ்சதா? ஆமாம். உங்கள் ஒய்ஃப் ரொம்ப டேஞ்சர் சார். ஏன்? இப்படி சமைச்சா தினமும் இப்படி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? மீண்டும் சிரிப்பு. அனைவருக்கும் காவ்யா செய்து அனுப்பிய உணவை பகிர்ந்தான் அரவிந்த். சாப்பிட்டவர்கள் அனைவருமே பாராட்ட ஆரம்பித்து விட்டார்கள்.
சார் சீரியஸாக சொல்கிறேன் சார், சூப்பராக இருக்குது. உங்கள் ஒய்ஃபு உங்கள் ஒய்ஃப் மேலே எங்கள் ரெஸ்பெக்ட் இன்னும் கூடிட்டே போகுது. அடுத்த தடவை இன்னும் கொண்டு வாங்க என்று ஒருவர் பின் ஒருவராக பேசிக்கொண்டே போக, அந்த நேரத்தில் டீமில் இருந்த ஒரு பெண் ஊழியர் சிரித்து கொண்டே, சார் உங்கள் ஒய்ஃப் ரொம்ப லக்கி சார் என்றாள். அனைவரும் அதற்கு தலையசைத்தனர். அரவிந்த் உடனே சிரித்தான். இல்லை இல்லை, நான் தான் லக்கி. அவன் சொன்ன பதில் இயல்பாகத்தான் இருந்தது. மனதிலிருந்து வந்த வார்த்தை. எப்படி சார் என்று கேட்டான் ஒருவன். அரவிந்த் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை மேஜை மேல் வைத்துவிட்டு சொன்னான், நான் லேட்டாக வீட்டுக்கு போனாலும் அவள் கோபப்பட்டு நான் பார்த்ததில்ல. நான் எதையாவது சாதிச்சா என்னை விட அவள் தான் அதிகமாக அதுக்கு சந்தோஷப்படுவா. நான் வர்ற நேரம் பார்த்து சாப்பிடாம எனக்காக காத்துட்ருப்பா. நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை கூட ஞாபகத்தில் வச்சுக்குவா. சொல்லிக்கொண்டே போனவன் கடைசியில் சிரித்தான். இதுக்கெல்லாம் மேலே அவள் நல்லா சமைக்கவும் செய்வா. அங்கே இருந்தவர்கள் எல்லாருமே கைகொட்டி சிரித்தார்கள். அப்போ நீங்கள் உண்மையிலேயே லக்கி தான் சார், எனக்கு அந்த கொடுப்பனை இல்லை சார் என்றான் ஒருவன் சோகத்தோடு. அனைவரும் அவன் பேச்சை கேட்டு அட்டகாசமாக சிரித்தார்கள். அரவிந்தன் கூட வாய் விட்டு சிரித்தான். அந்த நிமிடத்தில் முதன்முறையாக மிதுனாவின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பொறாமையாக மாறியது. எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அந்த காவ்யா! எப்படி இருப்பாள், எப்படி பேசுவாள், எப்படி இந்த மனிதனை இவ்வளவு சந்தோஷமாக வைத்திருக்கிறாள்? உண்மையிலேயே அவள் அரவிந்தனுக்கு பொருத்தமானவளா என்ற கேள்வி மனதில் எழுந்தது. எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம். அவளுக்கே தெரியாமல் அவள் மனதில் விழுந்த அந்த சிறிய விதை ஒரு நாள் எவ்வளவு பெரிய மரமாக வளரப்போகிறது என்பதை அப்போது அவள் அறிந்திருக்கவில்லை. அலுவலக நேரம் முடிந்த அனைவருமே ஒருவர் பின் ஒருவராக வெளியேறி கொண்டிருந்தனர். நெக்ஸோரா டெக்னாலஜி கட்டிடத்தின் முன்பாக நின்று கொண்டிருந்த ஊழியர்கள் சிலர் கார் பார்க்கிங் நோக்கி நடந்தார்கள். சிலர் நிறுவன பேருந்தை நோக்கி சென்றார்கள். மிதுனாவும் தனது தோளில் பையை மாட்டிக்கொண்டு மெதுவாக வெளியே வந்தாள். அன்று அலுவலக வேலை அதிகமாக இல்லைதான், ஆனால் மனம் ஏதோ சோர்வாக இருந்தது. மதிய நேரத்தில் நடந்த டீம் லஞ்ச் இன்னும் அவள் நினைவில் ஓடிக்கொண்டே இருந்தது. குறிப்பாக அரவிந்த் பேசிய வார்த்தைகள். நான் தான் லக்கி என்ற அந்த ஒரு வரி, அதை அவன் சொல்லும்போது அவன் முகத்தில் தெரிந்த பெருமை, அதை நினைத்தவள் தலையை உலுக்கி கொண்டாள். என்னடா மிதுனா இது, இதைய நினச்சிட்ருக்கிற என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டாள். அந்த எண்ணத்தை அப்படியே பின்னுக்கு தள்ளிவிட்டு சாலையை கடந்து பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள். மிதுனா தங்கியிருந்த இடம் பெரிய வசதிகள் கொண்ட அப்பார்ட்மெண்ட் இல்லை. பெண்கள் மட்டும் தங்கும் பேயிங் கெஸ்ட். 3 மாடி கட்டிடம். ஒவ்வொரு அறையிலும் 3 பேர். அவள் தங்கியிருந்த அறையிலும் 3 படுக்கைகள். ஒரு படுக்கையில் மதுரை சேர்ந்த கீர்த்தனா, இன்னொன்றில் கோழிக்கோட்டிலிருந்து வந்திருந்த ரேணு, 3வது படுக்கையில் மிதுனா. அறைக்குள் நுழைந்தவுடன் ஹாய் மிது என்று கீர்த்தனா கையை அசைத்தாள். அவள் படுக்கையில் கால்களை மடக்கி அமர்ந்து கொண்டு மொபைலில் ஏதோ நோண்டி கொண்டிருந்தாள். ஹாய் என்று பதில் சொன்ன மிதுனா தனது பையை வைத்துவிட்டு அமர்ந்தாள். இன்னைக்கு என்ன லேட்டு? டீம் லஞ்ச். அப்படியா என்று மட்டும் சொன்னாள். அவளது குரலில் இருந்த சோர்வை கவனித்த கீர்த்தனா, என்னாச்சுப்பா, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்று கேட்டாள். இல்லை, ஒன்றுமில்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று சிரிக்க முயன்றாள் மிதுனா. அதற்கு மேல் கீர்த்தனாவும் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. சில நேரங்களில் ஒருவர் பேச விருப்பமில்லை என்றால் அவர்களை அமைதியாக விட்டுவிட வேண்டும் என்பது அவள் அறிந்த உண்மை. குளித்து முடித்து வந்த மிதுனா தனது படுக்கையில் அமர்ந்து தலைமுடியை துடைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் மொபைல் ஒலித்தது. திரையில் அம்மா என்று மின்னியது. அழைப்பை எடுத்தவள் முகத்தில் தானாக ஒரு மென்மை வந்தது. சொல்லுமா, சாப்பிட்டியா என்று மறுமுனையில் கேட்டார் மாலினி. அந்த ஒரு கேள்வி. எத்தனை வயதானாலும் அம்மாக்கள் மாறவே மாட்டார்கள் போல. இன்னும் இல்லை, மணி 8 ஆகுது, போய் சாப்பிடுமா. சாப்பிட்றம்மா, அதைத்தான் தினமும் சொல்கிற, ஆனால் சீக்கிரமாக சாப்பிட மாட்டேங்கிற. மிதுனா சிரித்தாள். நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா? நான் சாப்பிட்டாச்சும்மா. போய் எப்படிம்மா கண்டுபிடிச்ச? உங்கள் குரலே சொல்லுதே. மாலினியும் சிரித்தார். சரி, இப்போ தான் சாப்பிட போகிறேன்டா. அதுதான். தாய் மகள் உரையாடல் சில நிமிடங்கள் தொடர்ந்தது. ஊர் விஷயம், மின் தடை, அருகில் இருக்கும் வீட்டில் நடந்த திருமணம், அன்றாட வாழ்க்கையின் சாதாரண பேச்சுகள் அவை. பிறகு எதிர்பார்த்தபடியே அந்த பேச்சு வந்தது. மிது, நான் ஒரு விஷயம் சொன்னால் நீ என்கிட்ட கோபப்படக்கூடாதுடா. முதல்ல சொல்லுங்கம்மா. உன் கல்யாணத்தை பற்றி தான் பேச போகிறேன். மிதுனா கண்களை மூடிக்கொண்டாள். இந்த பேச்சு வரும் என்று அவளுக்கும் தெரியும். ஒவ்வொரு வாரமும் வருகின்ற பேச்சு தானே. ஒவ்வொரு முறையும் இதே தயக்கம்தான். அம்மா, நான் உன்னை காயப்படுத்தலடா, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கும் வயசாகுதில்ல மிது. அந்த வார்த்தையில் இருந்த ஏக்கம் அவளுக்கும் புரிந்தது. மாலினி தனியாக எவ்வளவு போராடி இருக்கிறார் என்பது அவளுக்கும் தெரியும்.
கணவன் விட்டு சென்ற பிறகு தன் வாழ்க்கையை விட மகளின் வாழ்க்கையை பற்றி தானே அதிகம் யோசித்திருக்கிறார். எனக்கும் ஒரு ஆசை தான் என்றார் மாலினி. என்ன, நீ சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும். மிதுனாவின் குரல் மெலிந்தது. நான் இப்போ சந்தோஷமாக தானம்மா இருக்கேன். இல்லை. மறுமுனையிலிருந்து வந்த பதிலில் உறுதி. ஒரு அம்மாவுக்கு தெரியாதா? மிதுனா எதுவும் பேசவில்லை. உனக்கு எப்போவுமே ஏதோ ஒரு குறை இருக்குதுல்ல மனசில். அதெல்லாம் இல்லைம்மா, நீ மனசை போட்டு அழட்டிக்காத. நான் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறேன், மாலினி அமைதியாக சொன்னார். நீ சின்ன வயசுலேருந்து அப்படி தானே இருப்ப, இப்போவும் அப்படி தான் இருக்கிற, எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டேங்கிற. அந்த வார்த்தைகளை கேட்டதும் மிதுனாவின் மனம் கடந்த காலத்தை நோக்கி பறந்தது. பள்ளியில் ஆண்டு விழா. மற்ற குழந்தைகளின் அப்பாக்கள் வந்து நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களின் கைகளை பிடித்து குழந்தைகள் ஓடி ஆடியதை பார்த்திருக்கிறாள். அவளோ அம்மா மட்டும், எப்போதுமே அம்மா மட்டும். அப்பா என்ற இடம் வெறுமையாகவே இருந்தது அவள் வாழ்வில். அந்த வெற்றிடத்தை யாராலுமே நிரப்ப முடியவில்லை. சரி மிது என்று மாலினி பேச்சை மாற்றிவிட்டாள். நான் வைக்கிறேன், நாளைக்கு பேசலாம், நீ போய் முதல்ல சாப்பிடுடா. சரி அம்மா. சரி சரி, போ, சாப்பிட மறக்காத. நீயும் மறக்காத என்று அழைப்பை துண்டித்தாள். போனை அருகில் வைத்துவிட்டு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாள் மிதுனா. அறையில் மற்றவர்கள் சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவள் மனது மட்டும் வேறெங்கோ சென்று கொண்டிருந்தது. அம்மா சொன்னது உண்மையா? தனக்குள் உண்மையிலேயே ஒரு வெற்றிடம் இருக்கிறதா? அந்த கேள்விக்கு அவளுக்கு பதில்தான் தெரியவில்லை. சிறு வயதிலிருந்தே அப்பாவின் பாசம் என்றால் என்னவென்று கூட அவளுக்கு தெரியாது. ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்வது எப்படி இருக்கும் என்பதும் தெரியாது. அவள் பார்த்ததெல்லாம் அம்மாவின் போராட்டம், அம்மாவின் கண்ணீர், அம்மாவின் தனிமை, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வந்தவளுக்கு அரவிந்த் மாதிரி ஒருவன் புதிதாக தோன்றினான். அவன் அழகானவன் என்பதற்காக அல்ல, அவன் பணக்காரன் என்பதற்காக அல்ல, அவன் பேசும் விதம், மற்றவர்களை நடத்தும் விதம், முக்கியமாக காவியாவை பற்றி பேசும்போது அதுதான். அன்று மதியம் அவன் சொன்னது இன்னுமே காதில் ஒலித்தது. நான் தான் லக்கி. எவ்வளவு எளிதாக சொல்கின்றான், எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் அது. அந்த ஒரு நிமிடம் முகம் கூட தெரியாத காவியா மீது அவளுக்கு பொறாமை வந்தது. எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காதா என்ற கேள்வி மனதை குத்தியது. படுக்கையில் சாய்ந்து கிடந்தவள் கண்களை மூடிக்கொண்டாள். வெளியில் சிரித்து கொண்டிருக்கும் மிதுனாவுக்குள் யாரிடமும் சொல்லாத ஒரு ஏக்கம் இருப்பதை அவளே அந்த இரவு மீண்டும் உணர்ந்தாள். திங்கட்கிழமை காலை. வார இறுதி முடிந்து மீண்டும் பரபரப்பான வாழ்க்கை தனது வேகத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. காவியா வழக்கம் போல அதிகாலையிலேயே எழுந்து விட்டால். சமையல் அறையில் காப்பி கொதிக்கும் வாசனை வீடு முழுவதும் பரவ, அடுப்பில் காலை உணவு, ஒரு பக்கம் மதிய உணவுக்கான ஏற்பாடு, மற்றொரு பக்கம் லேப்டாப்பில் அன்றைய வகுப்புக்கான குறிப்புகள், எல்லாவற்றையுமே ஒரே நேரத்தில் கவனித்து கொண்டிருந்தாள். படுக்கையிலிருந்து எழுந்து வந்த அரவிந்த் அவளை சில நொடிகள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன என்று கேட்டாள் காவியா. ஒன்றும் இல்லை. அப்படின்னா ஏன் அப்படி பார்த்துட்டு நிற்கிறீங்க? இவ்வளோ வேலை எப்படி ஒரே நேரத்தில் ஒருத்தியாகவே பண்ணுறேன்னு தான் யோசிக்கிறேன். காவியா, அது பெண்களோட மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாம். அப்போ நானும் மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்களா? சாப்பிடுவேன், டிவி பார்ப்பேன், தூங்குவனாக்கும். அவன் சொல்லி முடிப்பதற்குள் காவியா கையில் இருந்த கரண்டியை தூக்கி அடிக்க வந்தாள். இன்னும் பேசுனீங்க, இதுதான் உங்களுக்கு காலை டிஃபனே. அரவிந்த் உடனே சிரித்து கொண்டு ஓடினான். சரி சரி, நான் குளிக்க போகிறேன். அவனை பார்த்து சிரித்து கொண்டே தலையசைத்தாள் காவியா. நெக்ஸோரா டெக்னாலஜியில் அன்று காலை முதலே பரபரப்பு. அமெரிக்க கிளையண்ட் உடனான முக்கியமான ப்ரெசன்டேஷன் அன்று. கடந்த 2 வாரங்களாக அதற்கான தயாரிப்பில் டீம் முழுவதும் ஈடுபட்டிருந்தது. காலை 9 மணிக்கு அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமர்ந்து கோப்புகளை சரிபார்த்து கொண்டிருந்தனர். மிதுனாவும் தனது லேப்டாப்பை திறந்து ப்ரெசன்டேஷன் நோட்ஸை மீண்டும் ஒரு முறை பார்த்து கொண்டிருந்தாள். காகிதத்தில் எழுதிய குறிப்புகளை மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தாள். இருந்தாலுமே மனதில் ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவள் புதிதாக சேர்ந்திருந்ததால் ப்ரெசன்டேஷன் ஒரு பகுதியை விளக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அது ஒரு பெரிய விஷயமல்ல. ஆனாலும் மிதுனாவுக்கு அது முக்கியமாக தோன்றியது. ஏனென்றால் அவள் தனது திறமையை நிரூபிக்க விரும்பினாள். அந்த நேரத்தில் அவளது மேஜை அருகே வந்தான் அரவிந்த். ரெடி என்று கேட்டான். என்று தலையசைத்தாள். அவன் முகத்தை பார்த்தவுடன் அவளது பதட்டம் அவனுக்கு புரிந்துவிட்டது. எவ்வளவு டென்ஷன்? ஏன்? ஃபஸ்ட்டு டைம் இல்லையா சார், அதனால தான் நல்லா வரும்னு சொல்கிறேன். அது எப்படி? பயப்படுறவங்க ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுவாங்க, பயப்படாதவங்க தான் சிக்கிக்குவாங்க. அது ஏன் ஃபிலாசபி. சிரித்தான். மிதுனாவும் சிரித்தாள். இதெல்லாம் என்ன சமாதானப்படுத்த சொல்கிறீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் சொல்கிறீங்களா சார்? உண்மையை சொல்கிறேம்மா, நீங்களும் பயந்துருக்கிறீங்க தானே?
நான் முதல் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது லேப்டாப் சுவிட்சை கூட நான் ஆன் பண்ணுறதை மறந்துட்டேன்னா பார்த்துக்கோயேன் என்று ஹாஸ்யமாக சொன்னான். மிதுனா சிரித்து விட்டாள். உண்மையாகவா சார்? ஆமாம். அதனால் நீ என்ன தப்பு பண்ணினாலும் என்ன பீட் பண்ணவே முடியாது தெரியுமா என்று அவன் சொன்ன விதத்தில் அவளுக்கு மன அழுத்தம் குறைந்து சிரிப்பு மேலிட்டது. சரியாக 10 மணிக்கு கூட்டம் தொடங்கிவிட திரையில் கிளையண்ட்டுகள் இணைந்தார்கள். அனைவருமே தங்களுடைய இடங்களில் அமர்ந்தார்கள். முதல் பகுதியை அரவிந்த் விளக்கினா, அடுத்து மற்றவர்கள் பேசினார்கள். பிறகு மிதுனாவின் முறை வந்தது. கையில் இருந்த ரிமோட்டை பிடித்தவள் திரையை நோக்கி பார்த்தாள். முதல் 2 வரிகள் நன்றாகத்தான் வந்தது. 3வது ஸ்லைடுக்கு வந்தபோது திடீரென்று வார்த்தைகள் தடுமாறியது. ஒரு கணம் இதயம் வேகமாக துடித்தது. அந்த சில நொடிகளே அவளுக்கு பல நிமிடங்களாக தோன்றியது. அறையில் இருந்தவர்களை விட அரவிந்தன் தான் முதலில் அதை கவனித்து விட்டான். டேக் யுவர் டைம் மிதுனா என்று அமைதியாகவே சொன்னான். குரலில் எந்த அவசரமும் இல்லை, எந்த எரிச்சலும் இல்லை. அந்த ஒரு வரியே போதுமாக இருந்தது அவளுக்கு. ஆழமாக மூச்சை இழுத்து விட்டாள். மீண்டும் தனது குறிப்புகளை பார்த்தாள். பிறகு நிதானமாக தொடர்ந்தாள். அடுத்த 10 நிமிடங்களுக்குள் எந்த தடங்களும் இல்லாமல் பிரசன்டேஷனை முடித்து விட்டாள். கூட்டம் முடிந்ததும் அனைவருமே வெளியேறினார்கள். மிதுனா மட்டும் தனது இருக்கையில் அமர்ந்திருந்தாள். மனதில் ஒரு சிறிய வருத்தம். அந்த இடத்தில் ஏன் தடுமாறினேன் என்ற கோபம். அந்த நேரத்தில் 2 காப்பி கோப்பையோடு அவள் மேஜை அருகே வந்தான் அரவிந்த். ஒரு கோப்பையை அவள் முன்னால் தள்ளினான். சார், குடி, தேவையில்லை. இப்போதான் இது உனக்கு ரொம்ப தேவை மிதுனா, குடி என்றான். மிதுனா சிரித்தபடியே கோப்பையை எடுத்துக்கொண்டாள். சில நொடிகள் அமைதியாக கழிய பிறகு அவள்தான் பேசினாள். முதலில், சாரி சார், எதுக்கு? ப்ரெசன்டேஷனில் சொதப்பிட்டேன். அரவிந்த் புருவத்தை சுருக்கினான். என்ன ப்ரெசன்டேஷன்? நான் நடுவில். ஓ, சிரித்தான். அதை பற்றி இன்னுமா நீ யோசிச்சுட்ருக்க? எனக்கு பெர்ஃபெக்டாக செய்யணும்னு ஆசை இருந்தது. பெர்ஃபெக்ட்னு ஒன்றுமே கிடையாது மிதுனா. அவன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். நம்மளோட வேலை என்னன்னு தெரியுமா? என்ன சார், நேற்றுக்கு விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா, ஏன் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக பண்ணலாம், அவ்வளோதான். அவ்வளோதானா சார்? ஆமாம். அப்படின்னா பெரிய ஆளாகிற கனவெல்லாம் அது நமக்கு கிடைக்கிற போனஸ். அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். அவன் பேசுவது அறிவுரை போல தோன்றவில்லை. வாழ்க்கையை படித்தவன் போல தான் பேசுகிறான். நீ ப்ரெசன்டேஷனில் ஃபெயில் பண்ணலை. ஆனால் இல்லை, ஃபெயில் பண்ணலை. நடுவில் 2 நிமிஷம் தடுமாறிட்ட, அவ்வளோதான். அது எல்லாருக்குமே வருந்தா என்று கூறியவன் காப்பியை முடித்துவிட்டு எழுந்து விட்டான். அடுத்த தடவை நீ இன்னும் நல்லா பண்ணுவ பாரு. எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். அரவிந்த் சிரித்தான். ஏன்னா நீ கேப்பபிள். அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவன் தனது கேபினை நோக்கி நடந்தான். மிதுனா ஒரு நொடி அவன் முதுகையே பார்த்து கொண்டிருந்தாள். யாரோ ஒருவர் தன்னை நம்புகிறார்கள் என்ற உணர்வு எப்போதும் மனிதர்களுக்குள் ஒரு விசேஷமான பலத்தை கொடுக்குமோ, அது இப்பொழுது மிதுனாவுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. காவ்யா தனது லேப்டாப்பின் முன் அமர்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஆரம்பிக்க திட்டமிட்டிருந்த புதிய ஆன்லைன் வகுப்புகளுக்கான விளம்பர வடிவமைப்பை பார்த்து கொண்டிருந்தாள். அது அவளுக்கு முழுமையாக திருப்தி அளிக்கவில்லை. அந்த நேரம் வீட்டிற்கு வந்தான் அரவிந்த். என்ன மேடம், இவ்வளோ சீரியஸாக யோசனை பண்ணிட்டுருக்கிறீங்க? இதை பாருங்களேன் என்று லேப்டாப்பை திருப்பி காட்டினாள். அவன் அருகில் அமர்ந்து பார்த்தான். புதிய கோர்ஸ் பேனர் நல்லா தானே இருக்குது? அவ்வளோதானா? அப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் உங்கள் பிரச்சனையே. என்ன, நீங்கள் எதையுமே 2 வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுறீங்க. அரவிந்த் சிரித்தான். சரி, இப்போ என்ன, இந்த பாண்ட் கொஞ்சம் பெருசாக போடு, உன் ஃபோட்டோ கொஞ்சம் சைடுக்கு கொண்டு போயிரு, இந்த வரியை கொஞ்சம் போல்டு பண்ணு என்று சொல்ல ஆரம்பித்தான். அடுத்த அரை மணி நேரம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து அந்த பேனரை திருத்தி கொண்டிருந்தார்கள். அது ஒரு பெரிய வேலை இல்லை, ஆனால் அந்த நேரம் இருவருக்குமே பிடித்திருந்தது. அன்று காலை முதலே வானம் இருண்டு காணப்பட்டது. பெங்களூருக்கு அது ஒன்றும் புதிதல்ல. காலை வெயில் அடிக்கும், மதியம் மேகம் சூழும், மாலை மழை வெளுத்து கட்டும். ஆனால் அன்றைக்கு மழை சாதாரணமாக இருக்கப் போவதில்லை போல பயமுறுத்தியது வானம். நெக்ஸோரா டெக்னாலஜியில் வேலை வழக்கம் போல ஓடிக்கொண்டிருந்தது. மிதுனா தனது இருக்கையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாள். காலை நடந்த ப்ரெசன்டேஷனுக்கு பிறகு அவள் மீது இருந்த நம்பிக்கை கொஞ்சம் அதிகரித்திருந்தது. அதற்கு காரணம் வேலை அல்ல, அரவிந்தன் சொன்ன வரி. அந்த வார்த்தை இன்னும் அவள் மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. கண்ணாடி சுவர்களில் தண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. கீழே இருந்த சாலை சில நிமிடங்களில் நனைந்து மின்ன ஆரம்பித்தது. அலுவலகத்திலிருந்து கிளம்பியவர்கள் மீண்டும் உள்ளே வந்து நின்றனர். அடடா, இது என்ன மழை, இன்னைக்கு வீட்டுக்கு போகிறதாப்புல தான், கேப்பே கிடைக்க போகிறதில்ல என்று பேசி கொண்டிருந்தார்கள். மிதுனாவும் தனது மொபைலை எடுத்து கேப் புக் செய்ய முயன்றாள். 1 முறை 2 முறை, ஒவ்வொரு முறையும் ஒரே பதில், நோ கேப்ஸ் அவைலபிள்.
அவள் உதட்டை கடித்து கொண்டாள். இப்போ என்னதான் பண்ணுறது? மனதிற்குள் யோசித்தாள். மழை குறையும் போலவே தெரியவில்லை. நேரம் 7:30 மணி, பிறகு 8. மழை இன்னும் கொட்டிக்கொண்டே இருந்தது. ஒவ்வொருவராக அனைவரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள். யாரோ ஒருவர் அல்லது அவர்கள் குடும்ப நபர்கள் வந்து அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். அறிமுகமானவர்களுடன் சிலர் கிளம்பிவிட்டார்கள். இறுதியில் அங்கே நின்றிருந்தவர்களோ மிக மிக குறைவு. அவர்களில் மிதுனாவும் ஒருத்தி. அந்த நேரத்தில்தான் பார்க்கிங் பகுதியிலிருந்து மேலே வந்தான் அரவிந்த். கையில் கார் சாவி. கிளம்ப தயாராக அவளை பார்த்தவன் புருவத்தை சுருக்கினான். மிதுனா, இன்னும் கிளம்பலையா நீங்க? அவள் சிரித்தாள். சிரிக்க முயன்றாள். கேப் கிடைக்கல சார். இன்னுமா கிடைக்கல உங்களுக்கு? இல்லை சார். பிஜி எங்கே சொன்னீங்க? அவள் இடத்தின் பெயரை சொன்னாள். அரவிந்த் ஒரு நொடி யோசித்தான். அவன் வீடு இருக்கும் திசைக்கு அது எதிர் திசை. கிட்டத்தட்ட 20 நிமிடம் சுற்றி போக வேண்டிய தூரம் அது. நீங்கள் கிளம்புங்க சார், நான் பார்த்துக்கிறேன் என்று மிதுனா சொல்ல அவனுக்கோ சங்கடம். ஒரு ஆண் சக ஊழியரிடம் உதவி கேட்கும் பழக்கம் அவளுக்கும் இது நாள் வரை இல்லை. அரவிந்த் மலையை பார்த்தான். பிறகு நேரத்தையும் பார்த்தான். மீண்டும் அவளை பார்த்தான். இப்படி நின்னா 10 மணியே ஆயிடும். பரவாயில்ல சார். பரவாயில்லன்னா வாய் சொல்லலாம். ஆனால் மிதுனா அவனை பார்த்தாள். அவன் இயல்பாக சொன்ன வரிகள். ஆனால் அந்த வரியில் ஒரு அக்கறை இருந்தது. வாங்க, நான் கொண்டு போய் விட்டுடுறேன். இல்லை சார். மிதுனா, எதுவும் நினைக்காம கிளம்புங்க. எவ்வளோ நேரம் தான் இப்படியே நாம் நிற்க முடியும்? இப்படியே நின்று சேஃப்டி பார்க்கணுமில்ல. அவளால் அதுக்கு மேலேயும் மறக்க முடியவில்லை. காருக்குள் ஏறியதும் வெளியே மழை சத்தம் இன்னும் தெளிவாக கேட்டது. கண்ணாடியில் மழை துளிகள் விழுந்து உடைந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். கார் மழை வெள்ளத்தில் மெதுவாக நீந்தி சென்றது. பிறகு அரவிந்தன் தான் பேச ஆரம்பித்தான். உங்கள் பிஜி சாப்பாடெல்லாம் எப்படி? மிதுனா சிரித்தாள். இதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின் போல். இல்லை, சர்வைவல் கொஸ்டின். அவ்வளவு மோசமாலாம் இல்லை. அப்படின்னா நல்லா தான் இருக்குதுல்ல. நீங்கள் நான் லக்கி தான். என் வீட்டுக்கு போனால் சாப்பாடு ரெடியாக இருக்குமில்ல எனக்கு. அவன் சிரித்தான். அவன் பேசிய ஒவ்வொரு பேச்சிலும் சாதாரணமாக காவ்யா இணைந்திருந்தாள். அவள் இல்லாமல் அரவிந்த் ஒரு வாக்கியம் கூட பேசவில்லை போல. அது மிதுனாவுக்கும் தெரியாமல் இல்லை. அதுதான் அவளுக்கு ஏதோ ஒரு வலியை தந்தது. அந்த நேரத்தில் அவளது மொபைல் ஒலித்தது. அம்மா காலிங். அழைப்பை எடுத்தாள். ஹலோ அம்மா, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையாடா? கிளம்பிட்டம்மா. என்ன மழையா? ஆமாம்மா, மழை அதிகமாக இருக்குது. எங்கள் சார் ட்ராப் பண்ணுறாரு. மறுமுனையில் சில நொடிகள் அமைதி. சரி, கவனமாக போம்மா. சரிம்மா, நீ வந்ததும் கால் பண்ணு. சரி. அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அரவிந்த் சாலையில் கவனமாக வண்டி ஓட்டி கொண்டிருந்தான். சில நொடிகள் கழித்து, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசனம் தெரியுதில்ல என்றான். மிதுனாவின் உதட்டில் மெல்லிய புன்னகை. அவங்க தான் எனக்கு எல்லாமே சார். அவங்க தான் என்னோட உலகம். அந்த ஒரு வரியை சொல்லும் பொழுது அவளது குரலில் இருந்த வெறுமை அரவிந்துக்கு புரியாமல் இல்லை. அவன் அவளை பார்த்தான். அப்பா என்று மெதுவாக ஒரு கேள்வியை கேட்டான். ஒரு நொடி. மிதுனா வெளியே பெய்த மழையையே பார்த்து கொண்டு நின்றாள். பிறகு மெதுவாக சொன்னாள், அவர் இருந்திருந்தால் நான் இப்படி. அரவிந்தன் கை ஸ்டியரிங்கில் இறுகியது. அவன் அதற்கு மேல் எதுவுமே கேட்கவில்லை. அவளும் அதற்கு மேல் எதுவும் பேசவும் இல்லை. ஆனால் எதுவும் சொல்லாத அவள் அமைதியே நிறைய கதைகளை சொன்னது. மழை பெய்த அந்த இரவுக்கு பிறகு 2 நாட்கள் கடந்திருந்தது. பெங்களூரின் வானிலை எப்போதும் போல மாறி மாறி விளையாடி கொண்டிருந்தது. காலை வெயில், மதியம் மேகம், மாலை குளிர்ந்த காற்று. ஆனால் மிதுனாவின் உடல் மட்டும் அந்த மழையின் தாக்கத்தை இன்னுமே மறக்கவில்லை. இன்றும் காலை எழுந்தபோதே தலை கனமாக இருந்தது. தொண்டையில் லேசான வலி, உடம்பில் சோர்வு. இன்னைக்கு லீவ் போட்டுடலாமா என்று ஒரு கணம் யோசித்தாள். பிறகு உடனே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டாள். புதிதாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறாள். இப்போது அடிக்கடி விடுப்பு எடுத்தால் நல்ல பெயர் வராது. அதோடு அலுவலகம் போக வேண்டும் என்ற ஆர்வமும் கூடவே எழுந்தது. அந்த ஆர்வம் வேலையின் மீதா அல்லது அவள் தன்னையே அந்த கேள்வியிலிருந்து விலக்கி கொண்டாள். அலுவலகத்துக்கு வந்ததும் தனது இருக்கையில் அமர்ந்தால் லேப்டாப்பை திறந்தாள். ஆனால் வழக்கமாக வேலையில் கவனம் செல்லவில்லை. கண்கள் திரையை பார்த்தாலும் மனம் எங்கோ அலைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அருகே வந்தான் அரவிந்த். குட் மார்னிங். குட் மார்னிங் சார் என்று பதில் சொன்னாள். அவன் 2 அடி தள்ளி சென்றவன் மீண்டும் திரும்பி வந்தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லையே சார், கொஞ்சம் கோல்டு. மெடிசன் போட்டுக்கிட்டீங்க? ஆமாம். சரி, முடியலன்னா ஆஃப் டே லீவ் போட்டுட்டு போகலாம்ல? இல்லை சார், ஃபைன். சரி என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அந்த உரையாடல் மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் மிதுனாவின் மனதில் அது சாதாரணமாக பதியவில்லை. அவன் கேட்டது ஒரு மேலதிகாரி கேட்கும் கேள்விதான். ஆனால் அவளுக்கு அது அதைவிட அதிகமாகத்தான் தோன்றியது.
மதியம் கேன்டீனில் கூட்டம் குறைவாக இருந்தது. பலர் வெளியே சாப்பிடச் சென்றிருந்தனர். மிதுனா தனது தட்டுடன் ஒரு மூலையில் அமர்ந்திருந்தாள். உண்மையில் அவளுக்கு பசி கூட இல்லை. சில கரண்டி சாதத்தை கிளறி கொண்டே அமர்ந்திருந்தவள் அப்போது எதிரே வந்து அமர்ந்த அரவிந்தை பார்த்தாள். என்ன மிதுனா, தேடியதெல்லாம் கிடைச்சிடுச்சா என்று கேட்டான். என்ன சார் என்று புரியாமல் கேட்டாள் மிதுனா. இல்லை, சாப்பாட்டை இப்படி கிளறி கிளறி எதையோ தேடிட்டு இருந்தீங்களே, அதுதான் கேட்டேன். மிதுனா சிரித்தாள். பசி இல்லை சார், அதுதான் சாப்பிட முடியாமல் தடுமாறுறேன். அதுக்காக இப்படி உடம்பு சரியில்லாத நேரத்தில் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. அம்மாவும் இதையே தான் சார் சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் தானே அவங்க நல்ல அம்மா என்று சொல்லி தனது உணவை சாப்பிட ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் அமைதியாக சென்றது. பிறகு அரவிந்தன் தான் பேசினான். வீட்டுக்கு போன பின்னாடி அம்மா திட்டினாங்களா உன்னை? ஏன், மழையில் நனைஞ்சதுக்கு தான்? அம்மாலாம் திட்டமாட்டாங்க சார். அப்படியா? அவங்களுக்கு என்னை திட்டுற பழக்கமே கிடையாது. ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டீங்க போல. இந்த முறை மிதுனாவின் முகத்தில் வந்த சிரிப்பு கொஞ்சம் மாறியது. அது மகிழ்ச்சியான சிரிப்பில்லை, வலி நிறைந்த சிரிப்பு. ஆமாம் சார், அவங்க கஷ்டப்பட்டு என்னை செல்லமாக வளர்த்துட்டாங்க. அரவிந்த் சாப்பிடுவதை நிறுத்தி அவளை புரியாமல் பார்த்தான். அப்பா என்று மெதுவாக மீண்டும் கேட்டான். மிதுனா சில நொடிகள் அமைதியாக இருந்தால். கேன்டீனில் இருந்த சத்தம் கூட அவளுக்கு கேட்கவில்லை. எனக்கு அப்பா முகமே தெரியாது சார், மெதுவாகத்தான் சொன்னான். அரவிந்தால் எதுவும் பேச முடியவில்லை. நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா சொல்வாங்க, ஆனால் அவரை பற்றி எனக்கு எந்த நினைப்புமே இல்லை. அவள் குரல் அமைதியாக வந்தது. அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, ஆனால் வலியின் வேதனை இருந்தது. சின்ன வயசில் பள்ளிக்கூடம் போகும்போது புரியாது, ஆனால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு புரியும். எதுவும் பேசாமல் அமைதியாக அவளை பார்த்திருந்தான் அரவிந்த். மிதுனா சிரித்தா. மற்ற குழந்தைகளுக்கு இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு இல்லைன்னு. அவள் கையில் இருந்த ஸ்பூன் சுற்றியது. பேரண்ட் மீட்டிங்கில், ஸ்கூல் ஆனுவல் டேயில், ஸ்போர்ட்ஸ் டேயில் எல்லாமே அப்பாவோட ப்ரெசன்ட் இல்லாமல் போயிடும். நான் அம்மா மட்டும்தான். அவள் சொன்ன வார்த்தைகள் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தைக்குள் இருந்த வலி, ஏக்கம் அவனுக்கு புரிந்தது. நாள் போக போக நான் என் அப்பா எங்கே என்று அம்மாவை கேட்குறதையே நிறுத்திட்டேன். ஏன்னா அம்மா முகம் நான் கேட்ட உடனே மாறிடும், அழுவாங்க. அவங்கள கஷ்டப்படுத்தவும் எனக்கு முடியல. அரவிந்த் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் பேசட்டும் என்று. அம்மா நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா எதுவுமே என்கிட்ட சொன்னது கிடையாது. என்ன வேணும்னாலும் நான் கேட்டேன்னா உடனே வாங்கி தருவாங்க. ஆனால் அம்மா என்ன செஞ்சாலும் அப்பான்னு ஒருத்தர் இல்லாத வெற்றிடத்தை அவங்களால நிரப்ப முடியல. அந்த ஒரு வரி கேன்டீன் மேஜையை சுற்றி இருந்த அமைதியை இன்னும் கனமாக்கியது. அரவிந்த் ஆழமாக மூச்சை இழுத்தான். அவளை பார்த்தான். அந்த நிமிடத்தில் அவன் மனதில் ஐயோ பாவம் இந்த பெண் என்ற மனிதாபிமான உணர்வு மேலோங்கியிருந்தது. வீட்டில் இருந்த காவ்யாவின் முகம் உற்சாகத்தில் பிரகாசித்து கொண்டிருந்தது. புதிய ஆன்லைன் வகுப்புக்கான பதிவு எண்ணிக்கை 30ஐ தாண்டியிருந்தது. அவள் எதிர்பார்த்ததை விட அது அதிகம். உடனே மொபைலை எடுத்தாள். அரவிந்துக்கு அழைத்தாள். அவன் அழைப்பை எடுத்ததும் சொல்லுமா என்றான் வழக்கம் போல. ஒரு நல்ல செய்திங்க. என்ன, 33 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சிரித்தான். வாவ், சூப்பர். உண்மையாகவே இதை நான் எதிர்பார்க்கலைங்க. நான் எதிர்பார்த்தேன். ஏன், நீ எடுக்கிற கிளாஸ் நல்லா இருக்குமில்ல, அதனால தான் சொல்கிறேன். அவன் பாராட்டு காவ்யாவின் முகத்தை மலர வைத்தது. நீங்கள் எப்போவுமே என்னை ஓவராக தான் புகழ்கிறீங்க, அதில் என்ன தப்புடா என்று கேட்டான். சரி, சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுங்க. ஏன், ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன சர்ப்ரைஸ்? இப்போவே சொல்ல முடியாது என்று சிரித்து கொண்டே அழைப்பை துண்டித்தாள். அந்த உரையாடல் முழுவதும் அருகில் நின்ற மிதுனாவுக்கு கேட்கவில்லை தான். ஆனால் ஃபோன் பேசும்போது அரவிந்தன் முகத்தில் வந்த அந்த ஒளி மட்டும் அவள் கண்களிலிருந்து தப்பவில்லை. அந்த சிரிப்பு, மென்மை, பாசம், அது காவ்யாவுக்காக மட்டுமே இருந்தது. அதை பார்த்தபோது மிதுனாவின் மனதில் மீண்டும் அந்த பழைய கேள்வி எழுந்தது. ஒரு பெண்ணை இவ்வளவு நேசிக்கும் ஆண், ஒரு குடும்பத்தை இவ்வளவு நேசிக்கும் மனிதன் என் வாழ்க்கையில் ஏன் வரவில்லை? அந்த கேள்விக்கு அவளிடம் பதிலில்லை. அடுத்த சில நாட்கள் வேலை வழக்கம் போல ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் மனிதர்களின் மனம் மட்டும் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பதில்லையே. வெளியில் எல்லாமே மாறாமல் இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் பல விஷயங்கள் மெதுவாக மாறிக்கொண்டேதான் இருந்தது. மிதுனாவின் வாழ்க்கையிலும் அப்படித்தான் ஏதோ ஒரு மாற்றம் ஆரம்பித்திருந்தது. அவளுக்கு முழுமையாக புரியாத மாற்றம். இப்போதெல்லாம் அவளது கண்கள் அரவிந்தன் அமர்ந்திருக்கும் இடத்தை தேடி தேடி மீண்டது. அவன் வந்திருக்கிறானா இல்லையா, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் பார்க்க தோன்றியது. அன்று மதியம் ஒரு முக்கியமான மாடல் மீட்டிங்கை முடித்துவிட்டு
மெயில் மூலம் அனுப்பினாள். சில நிமிடங்கள் பதில் வந்தது. அனுப்பியவர் அரவிந்த். அவளது இதயம் ஏனோ கொஞ்சம் வேகமாக துடித்தது. மெயிலை திறந்து பார்த்தாள். குட் ஜாப் மிதுனா, அவ்வளவுதான். அதற்கு மேல் ஒன்றுமில்லைதான். ஆனால் அந்த வரிகளை படித்தவுடன் மிதுனாவுக்குள் சிரிப்பு மலர்ந்தது. அரவிந்த் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண சென்றிருந்தான். அவனது கேபினில் இருந்த பிரிண்டரிலிருந்து சில கோப்புகளை எடுக்க சொன்னார்கள். மிதுனா உள்ளே சென்றால் அது அவள் அரிதாக சென்ற இடம்தான். எப்போதும் வேலை விஷயமாக மட்டுமே செல்வாள். கோப்புகளை எடுத்து கொண்டிருக்கும் போது அவளது பார்வை மேஜையின் மீது படிந்தது. சிறிய போட்டோ ஃப்ரேம். அதில் அரவிந்தும் காவ்யாவும். இருவரும் அருகருகே நின்று சிரித்து கொண்டிருந்தார்கள். எந்த பெரிய ஸ்டுடியோ ஃபோட்டோவும் கிடையாது. திருமண போஸும் கிடையாது. சாதாரணமான ஒரு புகைப்படம் தான். ஏதோ ஒரு சுற்றுலா தலத்தில் எடுத்த புகைப்படம். காற்றில் பறக்கும் தலைமுடியை காவியா அடக்கி கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள். அருகில் அரவிந்த். அவன் முகத்திலும் அதே சந்தோஷந்தான். மிதுனா சில நொடிகள் அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இவங்க தான் காவியாவா? மனதிற்குள் நினைத்தாள். ஏனோ அவள் கற்பனை செய்தது வேற மாதிரியாக இருந்தது. ஆனால் புகைப்படத்தில் இருந்த காவியாவோ மிக சாதாரணமான பெண்ணாக அவளுக்கு தோன்றினாள். அடுத்த நொடியே தன்னையே கடிந்து கொண்டாள். சார் அவங்கள இவ்வளவு நேசிக்கிறாரே. அந்த எண்ணம் அவளை மீண்டும் அந்த புகைப்படத்தை திரும்ப திரும்ப பார்க்க வைத்தது. ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்தது. அந்த புகைப்படத்தில் சந்தோஷமாக வாழும் பெண்ணின் சிரிப்பு. அதுதான் அவளை அதிகம் குத்தியது. மிதுனா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள். வாசலில் நின்று கொண்டிருந்தான் அரவிந்த். சார், கோப்புகள் கிடைச்சதா? கிடைச்சது சார். சரி. அவன் உள்ளே வந்து தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டான். மிதுனா வெளியே செல்ல முயன்றாள். ஒரு நிமிஷம். அவள் நின்றாள். நேற்று அனுப்பிய ரிப்போர்ட் நல்லா இருந்துச்சு மிதுனா. தேங்க்ஸ் சார். அவன் லேப்டாப்பை பார்த்தபடியே தொடர்ந்து விட்டான். அவனின் அந்த ஒரு பாராட்டே அவளை பூமிக்கும் வானத்துக்கும் பறக்கச் செய்தது. அன்று மாலை வேலை முடிந்து அனைவரும் கிளம்ப தயாரானார்கள். மிதுனா தனது லேப்டாப்பை மூடிக்கொண்டிருந்தாள். அப்போது அவளது மனதில் அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. காவ்யாவோடு அரவிந்தன் இயல்பாக பேசியது. ஃபோனை அடித்தவுடன் சொல்லுமா என்று எடுத்தது. எவ்வளவு இயல்பாக அன்பாக மனைவியோடு பேசுகின்றான். யாரையும் கவர்வதற்காக அல்ல, யாருக்கும் காட்டுவதற்காக அல்ல. அது அவனுடைய இயல்பான அன்பான வாழ்க்கை. அதுதான் மிதுனாவை அதிகம் பாதித்தது. அந்த காவ்யாவின் இடத்தில் தான் இருக்கக்கூடாதா என்ற ஒரு நினைவு அவள் மனதை வந்து தொட்டு மீண்டது. அன்று மாலை காவ்யாவின் ஆன்லைன் வகுப்பு வழக்கத்தை விட மிகவும் உற்சாகமாக சென்றது. அமெரிக்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா என்று பல நாடுகளிலிருந்து குழந்தைகள் திரையில் தோன்றிக் கொண்டிருந்தனர். அன்று வகுப்பின் இறுதியில் 5 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி திரையில் தோன்றினாள். சுருள் முடி, கன்னத்தில் குழி, மழலை குரல். மேம் என்று அழைத்தாள். சொல்லுங்க செல்லம் என்று சிரித்தாள் காவ்யா. இன்னைக்கு நான் அம்மா இங்கே வா வா ஆசை முத்தன் தாத்தா ரைம் சொன்னனே மேம் என்று சொல்லி குதித்தாள் அந்த குழந்தை. திரையில் அவளது அம்மாவும் சிரித்து கொண்டிருந்தார். வாவ், சூப்பர் என்று கைத்தட்டினாள் காவ்யா. அவளது அம்மா பின்னால் இருந்து மிஸ்ஸுக்கு தேங்க்யூ சொல்லு என்று சொல்லிக் கொடுக்க உடனே அந்த குழந்தை திரைக்கு அருகே வந்து லவ் யூ மிஸ் என்று முத்தம் கொடுப்பது போல கையை வைத்தாள். வகுப்பில் இருந்த அனைவருமே சிரித்தார்கள். காவ்யாவும் சிரித்தாள். நானும் லவ் யூ செல்லம் என்று கையை அசைத்தாள். வகுப்பு முடிந்து திரைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அணைந்தன. சிரிப்புகள் மறைந்தது. அரை அமைதியாகிவிட்டது. காவ்யா லேப்டாப்பை மூட முயன்றாள். ஆனால் அந்த குழந்தையின் முகம் மட்டும் மனதில் இருந்து போகவே இல்லை. லவ் யூ மிஸ். அந்த மழலையின் குரல் மீண்டும் மீண்டும் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவளது கண்கள் தன்னையும் அறியாமல் கசிந்தது. ஒரு குழந்தையை பார்க்கும்போது ஏன் இவ்வளவு ஏக்கம், வலி? ஏன் ஒவ்வொரு முறையும் மனசு இப்படி உடைந்து போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வலி அந்த நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அந்த நேரத்தில் அவளது மொபைல் ஃபோன் ஒலித்தது. திரையில் அத்தை. செல்லம்மா, அரவிந்தனின் அம்மா. காவ்யா கண்ணீரை துடைத்து கொண்டு அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க அத்தை, என்னம்மா பண்ணிகிட்ருக்க? கிளாஸ் முடிஞ்சிச்சா? நல்லா போச்சா? அரவிந்த் சொன்னால் இப்போ நிறைய பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்களாமே. ஆமாம் அத்தை. செல்லம்மா மகிழ்ச்சியோடு தான் பேசி கொண்டிருந்தார். பிறகு சில வினாடிகள் அமைதி. அந்த அமைதிக்கு பிறகு வரும் கேள்வி காவ்யாவின் மனதை கிழித்தது. என்னம்மா, டாக்டர்கிட்ட மறுபடியும் போய் பார்த்தீங்களா? காவ்யா எதுவும் பேசவில்லை. வருஷம் போகுது தான் ஒழிய வயிறு தான் திறக்க மாட்டேங்குது. செல்லம்மாளின் குரலில் குற்றம் சாட்டுதல் இல்லை, ஆனால் ஏக்கம் நிறைந்திருந்தது.
எங்களுக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ பார்க்கணுன்னு ஆசை தானம்மா, அவ்வளவுதான். அதுக்கு மேலே எதுவும் பேசலை. ஆனால் காவியாவாலையும் பேசவே முடியல. காவியா, நான் தப்பாக எதுவும் கேட்கலையேம்மா. இல்லை அத்தை என்று அப்படியே சொல்லி அழைப்பை முடித்து விட்டாள். ஃபோன் வைக்கப்பட்டதும் அவளது கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்ட ஆரம்பித்தது. ஒரே ஒரு கேள்விதான், ஆனால் அது அவள் மனதில் ஏற்கனவே இருந்த காயத்தை மீண்டும் மீண்டும் குத்தி புண்ணாக்கி கிளறி கொண்டிருந்தது. மாலை ஒரு 7:30 மணி இருக்கும். வீட்டு கதவை திறந்து உள்ளே வந்தான் அரவிந்த். வழக்கமாக இந்த நேரத்தில் சமையல் அறையில் பாத்திரம் உருளும் சத்தம் கேட்கும், அல்லது வந்துட்டீங்களா என்று காவியா சிரித்து கொண்டே வெளியே வருவாள். ஆனால் இன்னைக்கு வீடு முழுவதும் அமைதி. அவன் புருவத்தை சுருக்கினான். காவியா என்று அழைத்தான். பதில் இல்லை. ஹாலுக்குள் வந்தவன் சோஃபாவில் அமர்ந்திருந்த காவியாவை பார்த்தான். அவளது கண்கள் வீங்கி இருந்தது, முகம் வாடி இருந்தது. அதை பார்த்ததும் அவன் பதறினான். என்னாச்சு என்று அவள் அருகில் அமர்ந்தான். ஒன்றுமில்லை, கண்ணை பார்த்தாலே தெரியுதே, சொல்ல. காவியா அமைதியாக இருந்தால் அவன் மெதுவாக அவளது தோலை தொட்டான். காவியா. அந்த ஒரு அழைப்பிலேயே அவள் உடைந்து போனாள். அவன் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். அரவிந்தன் எதுவும் பேசவில்லை. அவளை அழவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தான். சில நிமிடங்கள் கழித்து, இப்போ சொல்லு, என்னாச்சு? காவியா இடைவெளி விட்டு அனைத்தையுமே சொன்னாள். குழந்தை, வகுப்பு, செல்லம்மா பேசியது, ஏக்கம், எல்லாத்தையும். அவள் பேசி முடிக்கும் வரை அமைதியாக இருந்தான். அவள் கையை பிடித்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அரவிந்த். ஏம்மா? எதுக்கு? ஒருவேளை அவளால் அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியவில்லை. நமக்கு குழந்தையே பிறக்கலைன்னா? அந்த கேள்வி அவளை சுற்றி சுற்றி வந்தது. அரவிந்த் ஆழமாக மூச்சை இழுத்தான். காவியா, டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஏன் இப்படி யோசிக்கிற? என்னால் யோசிக்காமல் இருக்க முடியலையே. எல்லாருமே கேட்குறாங்களே, நான் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு உடஞ்சி போயிட்டேன்னு தெரியுமா? அவளால் அந்த வலியை ஏற்றுக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அவனுக்குள்ளும் தேங்கியிருந்த அழுத்தம் வெளியில் வந்தது. அப்போ என்ன தான் பண்ண சொல்கிற காவியா என்று சற்று கடினமாகவே கேட்டுவிட்டான். அவளை தேற்றும் வழி தெரியாமல் தான் அந்த கேள்வியை கேட்டான். ஆனால் அவள் அதிர்ச்சியாக அவனை பார்த்தாள். நானும் இதே வாழ்க்கையில் தானே இருக்கம்மா. எனக்கும் குழந்தை வேணுன்ற ஆசை இருக்காதா? நான் மட்டும் அந்த ஆசையை உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிட்ருக்கல. அவன் குரல் உயரவில்லை, ஆனால் இறுக்கமாக வந்தது. ஒவ்வொரு தடவையும் இதே விஷயத்தை நினச்சிட்டு அழுது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் சரியாக போயிடுமா? காவியாவின் கண்கள் பெரிதானது. நான் அழவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? அப்படி நான் சொல்லலை. ஆனால் அவள் குரல் மீண்டும் நடுங்கியது. உங்களுக்கு புரியாது அரவிந்த். அந்த ஒரு வரிதான் அவனது பொறுமையை மீண்டும் உடைத்தது. என்ன புரியாது? அவன் எழுந்து நின்றான். 5 வருஷமாக உன்னோட கூட தானே இருக்கிறேன் நான். டாக்டர்கிட்ட வர்றதும் நான் தானே, ரிப்போர்ட் வாங்கிறதும் நான் தானே. எனக்கு மட்டும் வலிக்காதா காவியா? ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து அழுதுட்டா இருக்கிறேன். வீடு அமைதியாயிடுச்சு. காவியா எதுவுமே பேசலை. அவளது கண்ணீரில் கண்கள் மட்டும். அந்த கண்ணீரை பார்த்ததும் அரவிந்தனுக்கும் வருத்தமாக தான் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவனாலும் மென்மையாகவே பேச முடியல. அவன் அமைதியாக அறைக்குள் சென்று படுத்து கொண்டான். காவியா ஹாலிலேயே அமர்ந்திருந்தாள். இருவருக்குமே தூக்கம் வரவில்லை. ஆனால் இருவரும் பேசவும் இல்லை. அவர்களது 5 வருட திருமண வாழ்க்கையில் முதல் முறையாக அப்படி ஒரு இரவு. அந்த இரவு முழுவதும் காவியாவுக்கு தூக்கமே வரவில்லை. அரவிந்துக்கும் வரவில்லை தான். காலை வழக்கம் போல முதலில் விழித்தது காவியா தான். எழுந்து குளித்தால், சமையல் அறைக்குள் சென்றால், வழக்கம் போல வேலைகளை தொடர்ந்தாள். ஆனால் வழக்கம் போல அவள் முகத்தில் இருந்த சிரிப்பு மட்டும் மிஸ்ஸிங். அரவிந்த் அறையிலிருந்து வெளியே வந்தபோது டைனிங் மேஜையில் காப்பி தயாராகத்தான் இருந்தது. அவன் கப்பை எடுத்தான், ஒரு வாய் குடித்தான். சமையல் அறையில் நின்றிருந்த காவியாவை பார்த்தான். ஏதாவது முன்பெல்லாம் வகுப்பை பற்றி பேசுவா, ஆனால் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக இருந்தா. அரவிந்தனும் எதுவும் பேசாமலே தயாராகி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். காவியாவும் சரி என்று ஒற்றை வார்த்தையோடு நிறுத்தி கொண்டாள். நெக்ஸோரா டெக்னாலஜி காலை கூட்டம். அனைவரும் பேசி கொண்டிருக்க, சிரித்து கொண்டிருக்க. ஆனால் அரவிந்தன் மட்டும் தனது கேபினுக்குள் சென்று அமைதியாக அமர்ந்து விட்டான். மின்னஞ்சலை திறந்தான், மூடினான். கிளையண்ட் கோப்பை திறந்தான். 2 நிமிடம் பார்த்தான். ஆனால் மனம் அதில் லயிக்கவே இல்லை. அவன் வாழ்வில் சண்டை என்பதே இல்லை. ஆனால் இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் வந்திருந்தது. கோபப்பட்டிருக்கிறார்கள், மீண்டும் பேசி சிரித்திருக்கிறார்கள் தான். ஆனால் இந்த முறை கொஞ்சம் வலுவாக இருந்தது.
அந்த நேரத்தில் மிதுனா தனது இருக்கையில் அமர்ந்து வேலை பார்த்து கொண்டிருக்க அரவிந்தை பார்த்தவுடன் ஏதோ வித்தியாசம் அவளுக்கு பட, அவன் வழக்கமாக டீம் ஃப்ளோருக்கு வந்து பேசுவான், யாராவது டவுட் கேட்டால் நின்று விளக்குவான், சில நேரம் கிண்டல் கூட பண்ணுவான். இன்னைக்கு எதுவுமே பண்ணாமல் கேபினுக்குள் சென்றவன் புதிதாக இருந்தான். மதியமானது, லஞ்ச் டைமும் வந்தது. ஆனால் அரவிந்த் சாப்பிடவே இல்லை. மாலை 4 மணிக்கு ஒரு ஃபைலோடு மிதுனா அவன் அறைக்குள் செல்ல, சார், அரவிந்த் தலை நிமிர்ந்தான். சொல்லுங்கள். ஃபைலை அவனிடம் கொடுக்க அவன் பார்த்தான். சில மாற்றங்கள் சொன்னான். பிறகு அவளிடமே திருப்பி கொடுத்தான். அவ்வளவுதான். ஆனால் அவன் முகத்தில் இருந்த சோர்வு மறையவே இல்லை. மிதுனா சில நொடிகள் நின்று பார்த்தாள். வேற ஏதாவது தெரியணுமா என்று கேட்டான் அரவிந்த். இல்லை சார் என்று சொல்லிவிட்டு திரும்பி விட்டாள். சார், உடம்பு சரியில்லையா சார்? அரவிந்த் ஒரு நொடி அவளை பார்த்தான். சிரிக்க முயன்றா. ஏன்? இல்லை, முகம் கொஞ்சம் டல்லாக இருக்குதே சார், அதனால தான் கேட்டேன். இல்லைம்மா, கொஞ்சம் தலைவலி, அவ்வளோதான் என்று சொல்லிவிட்டு மீண்டும் திரையை பார்க்க தொடங்கிவிட்டான். அவன் பேச விரும்பவில்லை என்பது மிதுனாவுக்கு புரிந்தது. உடனே வெளியில் வந்து விட்டாள். அந்த மாலை அலுவலகத்துக்கு கீழே இருந்த காபி ஷாப்புக்கு சென்றாள். காபி வாங்கி வரிசையில் நின்றிருந்த போது கூட அவளது மனது அரவிந்தனை பற்றியே நினைத்தது. காலை முதல் அவன் சிரிக்கவே இல்லையே, லஞ்சும் சாப்பிடல. ஏதோ ஒரு சுமை அவனை அழுத்தி கொண்டிருக்கிறது. அது என்ன என்றுதான் தெரியவில்லை. கையில் இருந்த பணத்தை கொடுத்து 2 காப்பி வாங்கி கொண்டாள். பிறகு அவளது கால்கள் தானாகவே அரவிந்தன் கேபினை நோக்கி சென்றது. கதவை தட்டினாள். வாங்க, உள்ளே சென்றாள். அரவிந்தன் திரும்பி பார்த்தான். அவள் கையில் இருந்த காப்பியை பார்த்து புருவம் சுருக்கினான். காப்பி? மெதுவாக சிரித்தாள் மிதுனா. உங்களுக்கு நீங்கள் முன்பு தலைவலின்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அரவிந்தன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். அவனுக்கு மிதுனாவின் அக்கறை அந்த நிமிடம் தேவையாகப்பட்டது. அரவிந்த் காப்பியை வாங்கி கொண்டான். தேங்க்ஸ். அவன் சொல்லிய அந்த ஒரு வார்த்தையில் உண்மையான நன்றியுணர்வு இருந்தது. காப்பி ஒரு வாய் குடித்தவன் கண்களை மூடிக்கொண்டான். அந்த காப்பி இப்போது அவன் இருந்த மனநிலைக்கு இதமாக தொண்டைக்குள் இறங்கியது. எவ்வளவு ஆசைப்பட்டாலும் நடக்க வேண்டியது தானே நடக்கும் என்று மெதுவாக சொல்லி கொண்டான். அது யாருக்கு? எதை நினைத்து? ஆனால் அவன் உள்ளுக்குள் ஏதோ போராடுகிறான் என்பது மட்டும் மிதுனாவுக்கு தெளிவாக புரிந்தது. முதல் முறையாக அவனை பார்த்து பரிதாபப்படவில்லை. இவருடைய காயம் பெரிதாக வேண்டும், அந்த காயத்துக்கு நான் மருந்தாக வேண்டும் என்று அப்பொழுது நினைத்து கொண்டாள் அவள். அன்று மாலை அலுவலகம் முடியும் நேரம் கடந்தும் அரவிந்த் தனது கேபினை விட்டு வெளியே வரவே இல்லை. வழக்கமாக 6:30, அதிகபட்சம் 7 மணிக்குள் கிளம்பி விடுவான். வீட்டுக்கு செல்வதில் அவனுக்கு எப்போதுமே ஆர்வம் இருந்தது. காவ்யா காத்திருப்பாள். இரவு உணவின் போது இருவரும் பேசுவார்கள். சில நாட்களில் படம் பார்ப்பார்கள். சில நாட்களில் அவள் எடுத்த வகுப்புகளை பற்றி அலசுவார்கள். ஆனால் இன்றோ அந்த அவசரமே இல்லை. உண்மையில் வீட்டுக்கு போகவே அவனுக்கு மனமில்லை. லேப்டாப்பில் திறந்திருந்த கோப்பையை பார்த்து கொண்டிருந்து உட்கார்ந்திருந்தான். ஆனால் ஒரு வரியுமே மனதில் அது பதியவே இல்லை. காவ்யாவின் அழுத முகமே அவன் கண் முன்னால் நின்றது. எல்லாரும் கிளம்பி சென்றுவிட மிதுனா அவன் இன்னும் போகாததை கண்டு அவன் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார். இன்னும் கிளம்பலையா சார் என்று கேட்டாள். கொஞ்சம் வேலை இருக்கு என்றான். அவன் முகத்தை ஒரு நடி பார்த்தாள். வேலை காரணம் இல்லை என்பது அவளும் புரிந்துதான் இருந்தது. அரவிந்த் வழக்கமான நிலையில் இல்லை என்பது அவளுக்கும் புரிந்துதான் இருந்தது. அது அவளை மிகவும் ஆனந்தப்படுத்தியது. உங்களுக்கு வேலை முடிஞ்சால் நீங்கள் கிளம்புங்க மிதுனா என்று சொல்லிவிட்டான். மிதுனா சரி என்பது போல வெளியே தலையாட்டினாள். ஆனால் மனதிற்குள் இன்று நீங்கள் தனியாக இருக்கக்கூடாதே சார் என்று நினைத்து கொண்டாள். நேராக அவன் மேஜையில் ஒரு கப்பை வைத்தாள். மீண்டும் காப்பியா என்று கேட்டான் அரவிந்த். 2வது தடவையும் உங்களுக்கு இது தேவை என்று என் மனதுக்கு பட்டுச்சு சார், அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அவனை பார்த்து லேசாக சிரித்து வைத்தாள். அவள் இப்போது அரவிந்தை சிரிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த முயற்சி பலித்தது. அவனும் மெதுவாக அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். மிதுனாவே பேச ஆரம்பித்தாள். ஒரு விஷயம் உங்களை கேட்கலாமா சார்? கேளு. நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. எல்லாருக்குமே ஒரு வீக்கான தருணம் இருக்குதான். அரவிந்த் புருவத்தை தூக்கினான். அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று அவனுக்கு புரியவே இல்லை. அவள் காப்பி கப்பை கையில் சுற்றி கொண்டு, ஒரு சிலர் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, தனக்குள்ளேயே போட்டு அழுத்திக்குவாங்க. ஏதோ பிரச்சனை தன்னாலேயே சால்வ் பண்ண முடியும்னு நினச்சிக்குவாங்க. வெளியில் சொன்னால் தானே சார் மற்றவங்களுக்கும் அது எப்படி சால்வ் பண்ணணும்னு ஐடியா தோணும் இல்லை. அவன் சிரித்தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு. இன்றைக்கி முழுசாகவே நீங்கள் சரியில்லை சார், உங்கள் முகத்தை பார்த்தாவே தெரியுது.
அந்த வார்த்தையை கேட்டு அரவிந்த் அவளை நிமிர்ந்து பார்த்தான். மற்றவர்கள் யாரும் கவனிக்காத விஷயத்தை இவள் கவனித்திருக்கிறாளா? அந்த உணர்வு அவனுக்குள் ஒரு சிறிய நெகிழ்ச்சியை உருவாக்கியது. தங்களுக்குள் இருந்த அந்த இயல்பான மகிழ்ச்சியை இழப்போமா என்ற பயம். மிதுனா அவன் முகத்தில் தோன்றிய மாற்றத்தை கவனித்தாள். சரி என்று நினைத்து மனதிற்குள் குறித்தி கொண்டாள். சார், உங்களால் எல்லாமே முடியும். இதுவும் கடந்து போகும். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, சொல்கிறதுக்கு உங்களுக்கும் மனசில்லை. ஆனால் இதுவும் கடந்து போகணும்னு நினச்சி நிம்மதியாக வீட்டுக்கு போங்க சார் என்று சொன்னாள். அவளின் அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவனுக்கு அப்பொழுது இதமாக இருந்தது. அரவிந்தன் மனம் ஆசை போட்டது. காவ்யாவோடு பேச வேண்டும் என்று, நேற்று நடந்ததை சரி செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது எப்படி? காவ்யா ஒன்றும் கோபத்தை பிடித்து வைத்து கொள்ளும் பெண் இல்லை. அவள் மனசு காயப்பட்டிருக்கலாம், ஆனால் பேசினா புரிஞ்சுக்குவா என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையோடு தான் அன்று வீட்டுக்குள் நுழைந்தான். கதவு திறந்தவுடன் சமையலறையில் பாத்திரம் சத்தம். காவ்யா அங்கு தான் இருந்தா. அவன் உள்ளே வந்ததையும் பார்த்தால் முன்னாடி மாதிரி ஓடி வந்து கதவை எல்லாம் திறக்கவில்லை, சிரித்து வரவேற்கவில்லை. ஆனால் முகம் திருப்பவும் இல்லை. வந்துட்டீங்களா என்ற ஒரு கேள்வி, என்ற பதில், அவ்வளவுதான். இருவருக்கிடையில் ஒரு மெல்லிய திரை பலமாக விழுந்திருந்தது. காவ்யா அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே செய்கிறாள். ஆனால் பேச்சு தான் குறைந்து போயிருந்தது. அரவிந்தன் ஏதாவது கேட்டால் அந்த கேள்விக்கு மட்டுமே பதில் சொன்னாள். தானாக வழியே வந்து அவனிடம் பேசவும் இல்லை, எந்த விளக்கமும் சொல்லவில்லை. ஆன்லைன் கிளாஸ் பற்றியும் அவன்கிட்ட விவாதம் செய்யவும் இல்லை. அரவிந்தன் பொறுக்க முடியாமல் அவளிடம் கேட்டான், எவ்வளவு நாளைக்கு தான் காவ்யா இப்படி இருக்க போற? அவளது முகம் உடனே மாறியது. அந்த கேள்வி அப்போது வரும் என்று அவளும் எதிர்பார்க்கவில்லை. நான் எப்படி இருக்கேன் என்று கேட்டாள். உனக்கே தெரியலையா நீ எப்படி இருக்கிறேன்னு? நான் சண்டை போடலையே, அதுதானே பிரச்சனை என்றான் அரவிந்த். நீ கோபப்பட்டா பேசு, கத்தணுன்னா கத்து, சண்டை போடணுன்னா போடு. ஆனால் இப்படி அமைதியாக மட்டும் இருக்காத காவ்யா, அதை என்னால் பார்க்கவே முடியல. காவ்யா சில நொடிகள் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பில் சந்தோஷமில்லை. நான் என்ன பேசணும் அரவிந்த் என்று கேட்டாள். உன் மனசில் இருக்கிறத பேசு. அதைத்தான் அன்னைக்கே நான் சொல்லிட்டேனே, எனக்கு பயமாக இருக்குன்னு, எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியலன்னு. அவளது குரல் மெதுவாக உயர்ந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் நேராக அரவிந்தன் மனதை தொட்டது தான். நான் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டது தப்பா அரவிந்த்? யார் தப்புன்னு சொன்னா? உடனே கேட்டான். அப்போ நான் இப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அரவிந்த் ஆழமாக மூச்சை இழுத்தான். ஃபீல் பண்ணாதன்னு நான் சொல்லலை. ஆனால் காவ்யா அவனை பார்த்தாள். இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையை முழுசாக ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதை முழுசாக ஆரம்பித்தா நம்ம சந்தோஷத்தையே அதை அழிச்சிடும் காவ்யா. அதை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற. என்னாலலாம் அப்படி இருக்க முடியல உடனே சொன்னாள் காவ்யா. கிளாஸ் எடுக்கிறேன், குழந்தைங்கள பார்க்குறேன், வெளியில் சிரிக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே நான் எவ்வளோ அழுதுட்டுருக்கிறேன்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் எப்போ எனக்கு அப்படின்னு குரல் உடைந்தது. அரவிந்த் அவளை பார்த்து கொண்டே இருந்தான். கோபம் இல்லை. அவள் உண்மையிலேயே போராடுகிறாள் என்பது அவனுக்குமே புரிந்தது. ஆனால் எத்தனை நாளைக்கு இதே பேச்சை தான் அவனும் கேட்க முடியும்? சில நொடிகள் அமைதிக்கு பிறகு அவன் மெதுவாக சொன்னான், நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன் காவ்யா. அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். நானும் ஒரு குழந்தைய தூக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்பான்னு கொஞ்சணும் கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அந்த வரிகளை கேட்டதும் காவ்யாவின் கண்கள் மீண்டும் கலங்க ஆரம்பித்தது. அப்போ ஏன் அன்னைக்கு அப்படியெல்லாம் பேசினீங்க? மெதுவாக கேட்டாள். சில நொடிகள் கழித்து அரவிந்தன் சொன்னான், எனக்கும் கோபம் வரும்ல, எத்தனை நாளைக்கு அந்த புலம்பலை நான் கேட்குறது? அதுதான் தப்பாக பேசிட்டேன். அந்த ஒப்புதல் அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. இருவருக்குள்ளும் இருந்த கோபம் இப்பொழுது கொஞ்சம் மறைந்து தான் போயிருந்தது. உணவு முடிந்து பிறகு ஹாலில் அமர்ந்திருந்த போது தான் அரவிந்தன் சொன்னான், அடுத்த வாரம் சென்னை போகணும் காவ்யா. வேலையா? 3 நாள் ஒர்க் ஷாப் இருக்குது. காவ்யா சரி என்று தலையசைத்தாள். அந்த ஒரே வார்த்தை தான். அதன் பின் அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அன்றிரவு படுக்கையில் படுத்திருந்த அரவிந்துக்கு தூக்கமே வரவில்லை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த போராட்டம் என்று ஆயாசமாக இருந்தது அவனுக்கு.
சென்னை பயணத்திற்கு இன்னும் 2 நாட்கள் இருந்த நிலையில் அரவிந்த் அலுவலக வேலைகளில் மூழ்கியிருந்தாலும் மனதின் ஒரு பகுதி மட்டும் வீட்டையே சுற்றி சுற்றி வந்தது. அந்த இரவு வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்து விட்டான். கதவை திறந்து உள்ளே வந்தபோது ஹாலில் யாரும் இல்லை. சமையலறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அங்கிருந்து வந்த மல்லிகை மனமும் புதிதாக தாளித்த சாம்பாரின் வாசனையும் வீடு முழுவதும் பரவி கிடந்தது. சில நொடிகள் அங்கேயே நின்று பார்த்தான். காவ்யாவின் மனதை சுற்றி ஒரு சுவர் எழுப்பப்பட்டிருப்பது அவனுக்கு புரிந்தது. காவ்யா அழைத்தான். சமையல் அறையிலிருந்து திரும்பி பார்த்தாள். வந்துட்டீங்களா? காப்பி போட்டு தரட்டுமா? அவ்வளவுதான். உரையாடல் முடிந்து போனது. அரவிந்த் சோஃபாவில் அமர்ந்தான். முன்னாடி இந்த நேரத்தில் காவ்யா காப்பி கொண்டு வந்து அருகில் அமர்ந்து பேசுவாள். இன்றோ எட்டி நின்று ஒற்றை வார்த்தையில் பதிலளிக்கிறாள். சிறிது நேரம் கழித்து அவனே சமையல் அறைக்குள் சென்றான். காவ்யா இரவு உணவுக்காக சப்பாத்திகளை சுட்டு கொண்டிருந்தாள். முகத்தில் சோர்வு இருந்தது. அவளை பார்த்தவுடன் அரவிந்துக்கு திடீரென்று குற்ற உணர்வு. 5 வருடங்களில் எத்தனை தடவை அவளை சிரிக்க வைத்திருக்கிறான். இன்று அதே பெண்ணை இப்படி அமைதியாக நிற்க வைத்திருக்கிறான். நான் உங்கள் மேலே கோபப்படலை அரவிந்த். அப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இப்போது அவள் மெதுவாக சிரித்தாள். இப்போவும் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறது. அந்த சிரிப்பிலும் வலி இருந்தது. அதை அரவிந்தன் உணர்ந்தே இருந்தான். சாரி காவ்யா என்று மெதுவாக சொன்னான். அவள் நிமிர்ந்து பார்த்தாள். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். ஆனால் எனக்கும் கோபம் வந்துடுச்சு காவ்யா. ப்ளீஸ், உன்னை காயப்படுத்தணும் நான் எதுவும் சொல்லலை. அது எனக்கும் தெரியும் அரவிந்தன் என்றாள் அவள். அதுதான் காவ்யா. அன்று அதிகாலை 4 மணிக்கே காவ்யாவுக்கு விழிப்பு வந்துவிட்டது. அலாரம் அடிக்கும் முன்பே கண்கள் திறந்து விட்டது. சில நொடிகள் படுத்தபடியே இருந்தால் அருகில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அரவிந்தை பார்த்தாள். இந்த சில நாட்களாக இருவருமே பேசி கொண்டிருந்தாலும் பழைய இயல்பு முழுவதுமாக திரும்பவில்லை. சண்டை முடிந்துவிட்டது. ஆனால் அந்த சண்டை ஏற்படுத்திய கீறல் இன்னும் முடிவில்லை. காவ்யா மெதுவாக எழுந்து குளித்துவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள். காலை டிஃபனுக்கு தயார் பண்ணி கொண்டிருந்தாள். அவனுக்கு தேவையான உடைகளை சூட்கேஸில் அடுக்கி வைத்திருந்தாள். அதை திரும்பவும் ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள். கிளம்பும் நேரம் வந்தது. காரில் சூட்கேஸை வைத்தான். காவ்யா கதவு வரை வந்தாள். பத்திரமா போயிட்டு வாங்க. சாப்பாடெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்க மேடம். அங்கே போய் வேலையில் மூழ்கிட்டு ஃபோன் எடுக்காமல் இருந்துடாதீங்க. அவன் சிரித்தான். இந்த டைலாக் சொல்கிற காவியாவை தான் எனக்கு தெரியும். அவள் ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். பிறகு போயிட்டு வாங்க என்று சொன்னாள். அவன் காரை கிளப்பி சென்று விட்டான். காவ்யா கதவோரம் நின்றபடி கண்ணில் மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள். கிரண், சந்தோஷ், பிரியா, மிதுனா தொலைவில் நின்றிருந்த அரவிந்தை பார்த்தால். வெள்ளை சட்டை, கருப்பு ஜீன்ஸ், கையில் போர்டிங் பாஸ். ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டே வந்தான். அவள் முகத்தில் மெதுவான புன்னகை. 2 மாதங்களுக்கு முன்பிருந்த மிதுனா என்றால் அவன் டீம் லீட், அவ்வளவுதான். ஆனால் இன்று அவள் அவனை வேறு கண்களால் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையில் வெளியில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உள்ளர்த்தம். ஆனால் அவளுக்கு மட்டுமே தெரியும். குட் மார்னிங் சார் என்று அவன் அருகே சென்றாள். குட் மார்னிங். வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அது சாதாரண கேள்விதான். ஆனால் அந்த கேள்விக்குள் அவள் தேடிய தகவல் கிடைக்குமா? நல்லா இருக்காங்க என்று சுருக்கமாக சொன்னான். அவள் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. பொறுமையாக காத்திருந்தாள். விமானத்தில் ஏறிய பிறகு அனைவரும் தங்களுக்கு கிடைத்த இருக்கையில் அமர்ந்தனர். மிதுனாவுக்கு அரவிந்தன் அருகில் இருக்கை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் கிடைக்கவில்லை. பொறுமையாக காத்திருந்தாள். 3 நாள் இருக்கு. இப்போ என்ன அவசரம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சென்னை சென்றடைந்ததும் நேராக ஒர்க் ஷாப் நடக்கும் நிறுவனத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். முதல் நாள் முழுவதும் கூட்டங்கள், விளக்கங்கள், பிரசன்டேஷன், விவாதங்கள். மாலை 6 மணி ஆனபோது தான் அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டார்கள். இன்னைக்கு இதோட போதும் என்று கிளையன்ட் மேனேஜர் சொன்னார். அனைவரும் மகிழ்ச்சியாக எழுந்தனர். அப்போது அவர் மீண்டும் சொன்னார், இரவு டின்னருக்கு எல்லாரும் வந்துடணும், என் ஃபேமிலியும் வராங்க. அதை கேட்டதும் டீம் உறுப்பினர்கள் ஆர்வமாக பேசிக்கொண்டார்கள். அரவிந்தும் சிரித்து கொண்டே சம்மதம் சொன்னான். சென்னையின் இரவு பெங்களூரை விட வேறுபட்டது. வெப்பம் கொஞ்சம் அதிகம். சாலைகளில் ஓடும் வாகனங்களின் சத்தமும் அதிகம். ஒர்க் ஷாப் நடந்த நிறுவனத்தின் விருந்தினர் மாளிகைக்கு அருகில் இருந்த பெரிய நட்சத்திர ஹோட்டலில் தான் இரவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் நேரடியாக வந்து அனைவரையும் வரவேற்றார். சிரிப்புகள், கைகுலுக்கல்கள், புகைப்படங்கள், வேலை பற்றிய உரையாடல்கள் எல்லாமே வழக்கம் போல நடந்து கொண்டிருந்தது. அரவிந்த் எதிரே அருகில் கீரன், இன்னொரு பக்கம் மிதுனா.
ஆனால் மிதுனாவின் கவனம் உணவில் இல்லை. அந்த மேஜையில் இருந்த வேறு யாரிடமும் இல்லை. அவளது பார்வை அரவிந்தை சுற்றி மட்டுமே இருந்தது. அந்த நேரத்தில் ஹாலின் மறுபக்கம் இருந்து ஓடி வந்த ஒரு சிறிய உருவம் அனைவரின் கவனத்தையும் கவர்ந்தது. 6 வயது இருக்கும். வெள்ளை நிற ஃப்ராக், 2 ஜடை, கண்களில் குறும்பு, கையில் சிறிய பொம்மை. தியா, ஓடாத என்று பின்னால் இருந்து ஒரு பெண் அழைத்து கொண்டே ஓடி வந்தாள். அது நிறுவன மேனேஜிங் டைரக்டரின் மகள் என்பது பிறகுதான் தெரிந்தது. ஆனால் அதற்குள் அந்த குழந்தை நேராக வந்து அரவிந்தன் அருகில் நின்றுவிட்டது. அரவிந்தனை பார்த்து சிரித்து கை அசைத்தது, பிளையிங் கிஸ் கொடுத்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த குழந்தை அரவிந்தனோடு நன்றாக ஒட்டி கொண்டது. அரவிந்தன் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வைத்து கொஞ்சினான். அவன் தட்டில் என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்தது. தன்னுடைய சாக்லேட்டை அவனுக்கு கொடுத்து அது மகிழ்ந்தது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த மிதுனாவின் கவனம் அவன் முகத்தில் தோன்றிய உணர்வுகளை படம் பிடித்து கொண்டிருந்தது. அவன் சிரித்து கொண்டுதான் இருந்தான். ஆனால் அது சில நிமிடங்களுக்கு முன் இருந்த சிரிப்பு இல்லை. அந்த குழந்தையை தூக்கியதிலிருந்து அவன் முகத்தில் தோன்றிய ஏக்கம் நிறைந்த பாசம், அவன் கண்களில் தோன்றிய மென்மை எல்லாமே அவன் மனநிலையை படம் பிடித்து காட்டியது. தியா அவன் தோளில் தலை சாய்த்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அவன் எடுத்து கொடுக்க அந்த குழந்தை அவனை பார்த்து சிரித்தது. அதை பார்த்து அரவிந்தனும் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருந்த வலியை நிமிடத்தில் மிதுனா கண்டுபிடித்து கொண்டாள். அந்த குழந்தை அவன் கன்னத்தில் முத்தமிட்டு ஓடியது. அரவிந்தனுக்கு குழந்தை இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் தோன்ற அரவிந்தன் மீது பரிதாபம் வந்தது. அவன் வாழ்க்கையில் இருந்த வெற்றிடம் அவளுக்கு தெளிவாக தெரியும். அந்த வெற்றிடத்தை தன்னால் நிரப்ப முடியும் என்ற எண்ணம் மிகவும் தெளிவாக அவள் மனதில் உருவானது. விருந்து முடிந்த நேரத்தில் தியா தூக்க கலக்கத்தில் இருக்க அவளது அம்மா வந்து அழைத்த போது கூட நான் இந்த அங்கிள் கூடயே இருப்பேன் என்று அரவிந்தன் கழுத்தை கட்டி கொண்டாள். அதை கேட்டு அனைவருமே சிரித்தார்கள். அரவிந்தனுக்கு மகிழ்ச்சி. அவன் மெதுவாக அந்த குழந்தையின் தலையை வருடினான். போம்மா. அந்த குரல் உடைந்திருந்தது. அவன் நிலையை மிதுனா நன்றாகவே புரிந்து கொண்டாள். அந்த இரவு ஹோட்டலுக்கு திரும்பிய பிறகு அந்த காட்சி அவளது மனதில் இருந்து போகவே இல்லை. ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனிதன், ஒரு குழந்தைக்காக இயங்கும் ஒரு தந்தையின் மனம். அந்த இரவு முதல் முறையாக மிதுனா ஒரு முடிவை எடுத்தாள். இவரை நான் புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரின் வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷத்தோடு தான் இருக்கணும். அது என்னால் மட்டும்தான் முடியும். இவரை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்குவேன். குழந்தை ஏக்கத்தை நான் தீர்த்து வைப்பேன். இவரோட வாழ்க்கையில் யாராலுமே பிரிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் போகணும். அது அவன் மீது வைத்திருந்த வெறி கொண்ட காதல். அது அவன் மீது தனக்கு இருக்கும் உரிமையை நிலைநாட்டும் உறுதி. அவள் அப்படி நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தனது ஹோட்டல் அறையில் தனியாக அமர்ந்திருந்த அரவிந்த் மொபைலை எடுத்தான். காவ்யாவுக்கு வீடியோ கால் செய்தான். அழைப்பு சென்றது. ஆனால் காவ்யா காலை அட்டன் செய்யவில்லை. சில நிமிடங்கள் கழித்து ஒரு மெசேஜ் மட்டும் வந்தது. கிளாஸில் இருக்கேன், பிறகு பேசுகிறேன். அதை பார்த்து அரவிந்த் மொபைலை கீழே வைத்து விட்டான். அவன் தனது துக்கத்தை பகிர்ந்து கொள்ள காவ்யாவை தேடினால் அவள் வகுப்பில் பிஸியாக இருக்கிறாள். அது அவனது மன அழுத்தத்தை அதிகரித்தது. அந்த இரவு தூக்கம் வராமல் பால்கனியில் வந்து நின்றான். பக்கத்து பால்கனியில் மிதுனா நின்றிருந்தாள். அவளை பார்த்து ஏன் உனக்கு தூக்கம் வரலையா என்று அரவிந்தன் இயல்பாக கேட்க ஆமாம் என்று பதில் சொன்னாள். ஆனால் அவனுக்காக தான் அவள் காத்து கொண்டு நின்றிருந்தாள். மிதுனா அவனை பார்த்து தயக்கத்தோடு ஒரு விஷயம் கேட்கலாமா சார் என்றாள். கேளுங்க. உங்களுக்கு தனியாக இருக்க பிடிக்குமா? அது எதிர்பாராத கேள்வி. ஏன் கேட்குற? சும்மா. ஒரு சின்ன வயசுலேருந்து தனியாகவே இருந்து நான் பழகிட்டேன்னா அதனால் எனக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது? அதனால தான் கேட்டேன் என்று தடுமாறினாள். அவள் பேசியதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் அவன்கிட்ட பேசணும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவனை நெருங்கணும். அவள் எண்ணம் முழுவதும் அவனின் மனைவியாக வேண்டும் என்ற நினைப்பே இருந்தது. சில நிமிடங்கள் ஏதோ அர்த்தமே இல்லாமல் அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். பின்னர் குட் நைட் என்று சொல்லிக்கொண்டு தங்களது அறைக்குள் சென்று விட்டார்கள். படுக்கையில் படுத்துக்கொண்ட அரவிந்தனுக்கு உடனே தூக்கமே வரவில்லை. காவ்யாவை நினைத்தான். பிறகு திடீரென்று மிதுனாவை நினைத்தான். சென்னையில் 3வது நாள் வேலையும் முடிந்து போனது. இரவு வெகு நேரமானது. 3 நாட்களாக தொடர்ந்து நடந்த ஒர்க் ஷாப் வெற்றிகரமாக முடிந்திருக்க கிளையன்ட் நிறுவன நிர்வாகிகள் நெக்ஸ்ட்ரோ டெக்னாலஜி குழுவை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கிரண், சந்தோஷ், பிரியா
ஆகியோர் நாளை ஊருக்கு கிளம்பப் போகிறோம் என்ற உற்சாகத்தில் இருந்தார்கள். அரவிந்துக்கு வேலை நன்றாக முடிந்த திருப்தி இருந்தது. ஆனால் மனதின் ஆழத்தில் இருந்த சுமை மட்டும் குறையவே இல்லை. இரவு உணவு முடிந்து அனைவரும் ஹோட்டலுக்கு திரும்பிய பிறகு டீம் உறுப்பினர்கள் தங்களது அறைக்குள் சென்று விட்டார்கள். அரவிந்த் மட்டும் நேராக அறைக்கு செல்லவே இல்லை. ஹோட்டலின் தரைத்தளத்தில் இருந்து வெளியே அமர்விடத்தில் சென்று அமர்ந்தான். அங்கு கூட்டம் இல்லை. சில மேஜைகள், அலங்கார விளக்குகள், மெல்லிய இசை, அமைதியான சூழல். மொபைலை எடுத்து பார்த்தான். காவ்யாவிடமிருந்து 2 செய்திகள் வந்திருந்தது. சாப்பிட்டீங்களா? நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு? அதை பார்த்ததும் தெரியாமலே முகத்தில் சிரிப்பு வந்தது. கோபம் இருந்தாலும் மனக்கசப்பு இருந்தாலும் அவள் இன்னும் அவனை கவனித்து கொண்டேதான் இருந்தாள். உடனே கால் செய்தான். இந்த முறை காவ்யா எடுத்தாள். ஹலோ. அந்த குரலை கேட்டதும் அரவிந்தன் மனம் லேசானது. சாப்பிட்டியா என்று கேட்டான். கிளாஸ் முடிஞ்சிச்சா? இப்போதான். அதற்கு பிறகு சில நிமிடங்கள் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். பல நாட்களுக்கு பிறகு இருவரும் இயல்பாக பேசுகிறார்கள். கால் முடிந்ததும் அரவிந்தன் மனநிலையும் மாறியிருந்தது. காவ்யாவை நினைத்தபோது இருந்த இறுக்கம் இப்பொழுது கொஞ்சம் குறைந்திருந்தது. அந்த நேரத்தில் பின்னாலிருந்து ஒரு குரல். சார். திரும்பி பார்த்தான். மிதுனா தான் நின்றிருந்தாள். இன்னும் ரூமுக்கு போகலையா என்று கேட்டான். சும்மா உட்காந்துட்டு போலான்னு. நானும் என்று எதிரில் அமர்ந்தாள். சில நொடிகள் அமைதி. பிறகு மிதுனா கேட்டாள். காவ்யா அக்காவா ஃபோனில்? அரவிந்த் ஆச்சரியமாக பார்த்தான். எப்படி தெரியும்? இல்லை, பேசி முடிச்சப்புறம் உங்கள் முகம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, அதுதான் கேட்டேன். அந்த பதிலுக்கு அரவிந்தனுக்கு சிரிப்பு தான் வந்தது. அவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்களா? பண்ணுவோம். அந்த பதில் சாதாரணம்தான். ஆனால் அதற்குள் ஏதோ ஒன்று தொக்கி நின்றது. முதல் முறையாக அவளை பற்றி ஒரு அசௌகரியமான யோசனை அவனுக்குள் தோன்றியது. ஆனால் வெளியில் காட்டி கொள்ளவில்லை. உரையாடல் வேறு திசைக்கு போக வேண்டும் என்று நினைத்து, நாளைக்கு கிளம்புறோமில்ல, அம்மா சந்தோஷப்படுவாங்க இல்லையா என்று கேட்டான். மிதுனாவின் முகம் மாறியது. அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் அவள் சிரித்தாள். நான் சந்தோஷப்படலை. ஏன்? இந்த 3 நாளும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த பதில் அரவிந்தனுக்கு சரியாக தோணலை. ஏதோ தவறான திசைக்கு போகிறது என்று மனது எச்சரிக்கை செய்தது. மிதுனா. சார். ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா சார்? அரவிந்த் புருவத்தை தூக்கினான். என்ன கேள்வி இது? பதில் சொல்லுங்கள் சார். சில நொடிகள் யோசித்தான். என் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லையே, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அது பதில் இல்லை சார். அவன் பேச்சை நிறுத்தினாள். உங்களை மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை சார். அரவிந்தன் முகம் இறுகியது. இந்த உரையாடல் வேறு எங்கோ செல்கிறது. மிதுனா, என்ன சொல்கிறீங்க? அவளது குரல் நடுங்கியது. சார், ஒரு தடவை நான் பேசுகிறத முழுசாக கேளுங்க சார், ப்ளீஸ். அவன் அமைதியாக அவளை பார்க்க. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்துக்கு ஏங்கியிருக்கேன் சார். பாதுகாப்பான அன்பு. அவளது கண்கள் கலங்கியது. யாராவது நம்ம பக்கம் நிற்கணும், நம்ம முக்கியமாக நினைக்கணும், நம்மளுக்காக வாழணும், நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கிறேன் சார். அவள் ஆழமாக மூச்சை இழுத்து பேச ஆரம்பித்தாள். நான் ஏங்கின எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட ஒரே இடத்துல நான் பார்க்குறேன். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அரவிந்தன் அதிர்ந்து போய் எழுந்து நின்றான். இனி அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பது அவனுக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்தது. அவன் அதை கேட்க விரும்பவில்லை. இது தப்புன்னு எனக்கு தெரியுது. நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். அவளது குரல் மீண்டும் உடைந்தது. ஆனால் என்னால் முடியல சார். சில நொடிகள் அமைதி. பிறகு, சார், நான் உங்களை மிதுனா, வேண்டாம், எந்திரிச்சு வாங்க போகலாம் ரூமுக்கு. இல்லை சார், என்னை முழுசாக பேச விடுங்க சார். நான் உங்களை காதலிக்கிறேன் சார். இதென்ன பைத்தியக்காரத்தனம் மிதுனா? என் உணர்வுகள் உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியுதா சார்? முட்டாள்தனமாக உளராதீங்க மிதுனா. உன் மனசு இப்போ தெளிவாக இல்லை. போய் படு, காலையில் பேசிக்கலாம். ஏதோ குழப்பத்தில் சொல்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது. என்னோட காதலுக்கு ஒரு முடிவு தெரியாமல் என்னால் தூங்க முடியாது சார். நான் கல்யாணமானவன் மிதுனா. எனக்கு அதெல்லாம் தெரியும் சார். அப்புறம் எப்படி உன்னால் இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க முடியுது? அவன் குரல் இப்போது கடினமாக வந்தது. மிதுனா அமைதியாக கண்ணீரை துடைத்தாள். நான் உங்களோட காவ்யா கிட்டேருந்து உங்களை பிரிக்கலை சார். ஆனால் நானும் உங்கள் கூட வாழ நினைக்கிறேன் சார். நீ எதுவும் பேச வேணாம், உன் ரூமுக்கு போ. இது தப்பாக தெரியுது. அவனது குரல் முதல் முறையாக கோபத்தோடு வந்தது. அரவிந்த் காவ்யாவை ரொம்ப காதலிக்கிறான் என்று அவளுக்கு தெளிவாகவே புரியும். உங்கள் மனசில் மாற்றம் வருகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் சார். பைத்தியக்காரத்தனமாக உளராத மிதுனா. எப்போவுமே என் மனசில் மாற்றம் வராது. உன்னோட எண்ணங்கள் ரொம்ப தவறு. உங்களை நான் நல்லா பார்த்துக்குவேன் சார். உங்கள் வாழ்க்கையில் நானும் ஒரு பக்கம் இருந்துட்டு போகிறேனே சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக கொட்டியது. அப்பொழுது அரவிந்தனுக்கு அவளை பார்த்தால் பொம்மை கேட்டு அழும் குழந்தையைப் போலதான் தோன்றியது.
அந்த இரவு முழுவதும் அரவிந்துக்கு சரியாக தூக்கம் வரவே இல்லை. ஹோட்டல் அறையில் விளக்கை அணைத்து படுத்திருந்தாலும் கண்கள் மட்டும் மூடவே இல்லை. அறையின் குளிரூட்டியின் சத்தம் மட்டும். நான் உங்களை காதலிக்கிறேன் சார், இது என்ன புது பிரச்சனை? மனதிற்குள் முணுமுணுத்து கொண்டான். அவனுக்கு மிதுனா மீது காதல் இல்லை, அது அவனுக்கே தெளிவாக தெரியும். அவளை அந்த கோணத்தில் அவன் பார்த்ததே இல்லை. ஆனால் அவள் ஏன் அப்படி நினைத்தாள்? அவளிடம் நான் அப்படி நினைக்கும்படி ஏதாவது தவறாக நடந்து கொண்டேனா என்ற கேள்வி மனதிற்குள் குடைந்து கொண்டே இருந்தது. அலுவலகத்தில் அவளுக்கு உதவியது, மலையில் சிக்கிய போது காரில் அழைத்து சென்றது, வேலை கற்றுக் கொடுத்தது, அவள் சோர்வாக இருந்தபோது ஊக்கப்படுத்தியது. இது எல்லாமே ஒரு டீம் லீட் செய்ய வேண்டிய விஷயங்கள் தானே. அதை தவிர அவளிடம் ஒரு வார்த்தை கூட நான் அதிகமாக பேசியதில்லையே. அந்த அக்கறையை அவள் வேறு மாதிரி புரிந்து கொண்டாளா? அந்த எண்ணம் வந்ததும் அரவிந்தனுக்கு சங்கடமாகி போனது. படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தான். ஒரு கட்டத்தில் மொபைலை எடுத்தான். காவ்யாவின் புகைப்படத்தை பார்த்தான். 2 வருடங்களுக்கு முன் ஊட்டிக்கு சென்றபோது எடுத்த படம். காற்றில் பறந்த முடியை சரி செய்து முயற்சி செய்து சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பை பார்த்ததும் மனது மெதுவாக அமைதியானது. அவனையும் அறியாமல் அந்த புகைப்படத்தை தொட்டான். நாளைக்கு வீட்டுக்கு போயிடணும், அந்த எண்ணத்தோடு ஒரு வழியாக தூங்கி போனான். அடுத்த நாள் ஃப்ளைட்டில் ஏறும்போதும் பெங்களூர் சென்று இறங்கும் போதும் மிதுனாவை அவன் திரும்பியும் பார்க்கவில்லை. அவளிடமிருந்து எவ்வளவு தூரம் ஒதுங்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஒதுங்கி சென்றான். வீடு வந்து சேர்ந்தான் அரவிந்தன். காவ்யா கதவை திறந்தாள். எளிமையான பச்சை நிற சுடிதார், நெற்றியில் சிறிய பொட்டு, தலைமுடியை பின்னி வைத்திருந்தாள். அவனை பார்த்தது முகத்தில் இயல்பான புன்னகை. வாங்க, எப்படி போச்சு சென்னை பயணம்? அரவிந்தன் மனதை ஏதோ அழுத்தியது. அவன் அவளை பார்த்து கொண்டே நின்றான். என்ன அப்படி பார்க்குறீங்க சார் என்று சிரித்தாள் காவ்யா. ஒன்றுமில்லை, உள்ளே வாங்க. சூட்கேஸை உள்ளே கொண்டு வந்தான். ஹாலில் வைத்தான். காவ்யா சமையல் அறைக்கு ஓடினாள். காப்பி வேணுமா? வேணும், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவள் உள்ளே சென்று விட்டாள். அவளை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தன் மனதில் ஒரு கேள்வி. இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா? அடுத்த நொடியே வேண்டாம், இவள் நிம்மதியை நான் கெடுக்க மாட்டேன் என்று மனதில் உறுதி பூண்டான். மிதுனாவை பற்றிய எண்ணங்களை பின்னுக்கு தள்ளினான். 4 நாட்கள் கடந்தது. வீட்டில் வெளிப்படையாக எந்த பிரச்சனையும் இல்லை. அலுவலகம் சென்றான். மிதுனாவை தவிர்த்தான். அலுவலகம் முடிந்ததும் நேரமாக வீடு வந்து சேர்ந்தான். காவ்யா ஆன்லைன் வகுப்புகளை வழக்கம் போல நடத்தி கொண்டிருந்தாலும் அவள் மனதின் வெறுமை மட்டும் இன்னும் அகலவே இல்லை. வகுப்பு முடியும் வரை காவ்யா எப்படியோ சமாளித்து விடுகிறாள். ஆனால் வகுப்பு முடிந்தது மீண்டும் அவளது மனது மயான அமைதி அடைகிறது. தன்னுடைய வீட்டிலும் இப்படி ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமும் குழந்தைகளின் சத்தமும் கேட்காதா என்று மனது ஏங்கத் தொடங்குகிறது. அதையெல்லாம் நினைக்கும்போது அவளது கண்கள் கலங்கியது. அந்த நேரத்தில் மொபைல் ஒலித்தது. அழைத்தது அவளது அம்மா குமுதவல்லி. என்னம்மா, சாப்பிட்டியாடா? இன்னும் இல்லை. சில நிமிடங்கள் சாதாரணமாக பேசி கொண்டிருந்தாள். பிறகு குமுதவல்லி தயக்கத்தோடு கேட்டார். ஒரு விஷயம் கேட்கட்டுமாம்மா? காவ்யாவுக்கு அந்த கேள்வி எதில் போய் முடியும் என்று தெரியும். கேளுமா. நீங்கள் இன்னொரு டாக்டரை போய் பார்க்க முயற்சி பண்ணலையா? அவ்வளவுதான். காவ்யா கண்களை மூடிக்கொண்டாள். அம்மா, உன் நல்லதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன். வயசு போயிட்டே இருக்குது. எல்லாரும் கேட்குறாங்க என்கிட்ட. நான் என்ன சொல்கிறது சொல்லு? அந்த உரையாடல் முடிந்த பிறகும் குமுதவல்லியின் குரல் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. அன்று மாலை அரவிந்த் வீட்டுக்கு வந்தபோது காவ்யா ஏதோ முடிவெடுத்திருந்தாள். இரவு உணவு முடிந்த பிறகு இருவரும் ஹாலில் அமர்ந்திருந்தார்கள். டிவியில் ஏதோ நிகழ்ச்சி ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் யாருமே அதை கவனிக்கவில்லை. அரவிந்த், ஒரு விஷயம் பேசணும். அவன் அவளை பார்த்தான். காவ்யாவின் முகத்தில் இருந்த தீவிரம் அவனுக்கு புரிந்து போனது. அது எதை பற்றியது என்று. அவள் சில நொடிகள் வார்த்தைகள் வராமல் தேடினாள். நாம் இன்னொரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கலாமா? அந்த கேள்வி கேட்டவுடன் அரவிந்தன் அமைதியாகிவிட்டான். 2 வருடங்களுக்கு முன்பே பல பரிசோதனைகள் செய்து விட்டார்கள். அனைத்து அறிக்கைகளும் சாதாரணம் என்று வந்துவிட்டது. அதனால்தான் அவன் இதை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருந்து விட்டான். ஆனால் காவ்யாவால் முடியவில்லை. அதை அவனும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிமிடத்தில் அவன் மனம் முழுவதும் அந்த விஷயத்தில் இல்லைதான். அலுவலகம், புதிய ப்ராஜெக்ட், மிதுனாவோட தொல்லை, சென்னை சம்பவம் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அவனையும் குழப்பிக் கொண்டிருந்தது. பார்க்கலாம் காவ்யா, அவ்வளவுதான். அதை அவன் அத்தோடு புறம் தள்ளிவிட்டு எழுந்து சென்று விட்டான்.
அவனது விட்டேற்றியான பதில் அவளுக்குள் ஊமை கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த இரவு முதல் முறையாக காவ்யா தனியாக படுக்கையில் படுத்து கொண்டாள். இந்த விஷயத்தில் நான் மட்டும்தான் இவ்வளவு கவலைப்படுறேனா, அவருக்கு இதில் அக்கறையே இல்லையா என்ற எண்ணம் தோன்றி வலிக்கச் செய்தது. அடுத்த சில நாட்கள் வீட்டில் விசித்திரமான அமைதியோடு நகர்ந்தது. ஆனால் காவ்யாவின் மனதில் மட்டும் ஒரு விஷயம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தது. டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். அது வெறும் ஆசையில் ஒரு பிடிவாதமாகவே மாறியிருந்தது. அன்று காலை ஆன்லைன் வகுப்பு முடிந்த பிறகு மேஜை மீது இருந்த கேலண்டரை எடுத்து பார்த்தாள். தேதியை எண்ணினால் மீண்டும் எண்ணினால் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். இந்த மாதம் ஏன் பீரியட்ஸ் லேட் ஆகுது அந்த எண்ணம் வந்தது. ஆனால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏற்கனவே எத்தனையோ தடவை இப்படி நம்பிக்கை கொண்டு ஏமாந்திருக்கிறாள். ஆனால் இந்த முறையும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். இல்லை, இதுவும் அதே மாதிரி தான், கனவாக தான் போகும். தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அன்று இரவு உணவு முடிந்தவுடன் வீட்டில் காவ்யா தண்ணீர் குடித்து கொண்டிருந்தால் திடீரென்று வயிற்றுக்குள் ஒரு சங்கடம். சில நொடிகள் பிறகு எழுந்து வாஷ்பேஷன் அருகே போனா. அரவிந்த் திரும்பி பார்த்தான். என்னாச்சு காவ்யா? ஒன்றுமில்லை, சாப்பாடு ஒத்துக்கல போல என்று சொல்லிவிட்டு முகத்தை கழுவி கொண்டாள். அது சாதாரணமாக தோன்றியது தான் அவளுக்கு. ஆனால் இரவு படுக்கையில் படுத்திருந்த காவ்யாவுக்கு ஏனோ தூக்கம் வரவே இல்லை. மனதில் ஒரு பாரம். அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அரவிந்த் இன்னும் விழித்து கொண்டு தான் இருந்தான். தூங்கலையா? இல்லை, ஏனோ தூக்கம் வரல. இருவருமே கொஞ்ச நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார்கள். பிறகு காவ்யா தான் மெதுவாக சொன்னாள், இந்த சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போகலாம். இந்த முறை அவள் குரலில் வேண்டுகோள் இல்லை, முடிவே இருந்தது. கண்டிப்பாக போயே ஆகணுமா? அரவிந்த் அவளை பார்த்தான். ஆமாம், போயே ஆகணும். அவளது கண்களில் தெரிந்த ஏக்கம், வலி அந்த நொடி அவனுக்கும் தெளிவாக புரிந்தது. அவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். சரி, இந்த சனிக்கிழமை போய் பார்க்கலாம். அவன் வார்த்தைகளை கேட்ட பின்னர் தான் காவ்யாவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அந்த நிம்மதியில் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். தூக்கம் மெல்ல தழுவியது. சனிக்கிழமை காலை வழக்கத்தை விட சீக்கிரமாகவே எழுந்துவிட்டாள் காவ்யா. அந்த நாள் அவளது மனநிலை விசித்திரமாக இருந்தது. பயம், நம்பிக்கை, குழப்பம், ஏமாற்றம் வருமோ என்கிற அச்சம். சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தவள் அந்த மனம் அமைதியாகவே இல்லை. எத்தனை தடவை இதே மாதிரி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாள். ஒவ்வொரு முறையும் எல்லாமே நார்மல் என்ற பதில் தானே வருகிறது. அந்த பதிலை இப்போதும் வந்தால் பயமாக இருந்தது. அரவிந்தன் குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தபோது காவ்யா ஏற்கனவே தயாராகி நின்றிருந்தாள். இவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆயிட்டியா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமில்ல? அவள் வார்த்தையில் இருந்த பதட்டம் அரவிந்தனுக்கு புரிந்தது. அவன் அருகில் வந்தான். காவ்யா, இந்த தடவையும் எதுவும் இல்லைன்னா நீ அதை நினச்சி கவலைப்படக்கூடாது, சரியா? அவள் மெதுவாக சிரித்தாள். ஆனால் அவள் பாதியில் நிறுத்தினாள். இந்த தடவை ஏதாவது நல்ல செய்தி கிடைக்கும் போல தோணுது. அந்த வார்த்தையை கேட்டு அரவிந்தன் மனம் கசந்தது. அவள் இந்த விஷயத்தை எவ்வளவு ஏக்கமாக பார்க்குறா. மருத்துவமனை பெங்களூரின் மிக பிரபல மருத்துவமனை. காத்திருப்பு அறை வழக்கம் போல கூட்டமாக இருந்தது. அவர்களும் அந்த கூட்டத்தில் ஒரு இருக்கையில் அமர்ந்தார்கள். காவ்யா வெளியில் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலும் உள்ளே பெரும் பதட்டத்தோடு இருந்தாள். அவள் கைகளை ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்த நிலையே அவளது பதட்டத்தை காட்டியது. அதை கவனித்த அரவிந்தனோ மெதுவாக அவளது கைகளை பிடித்து அழுத்தினான். ரிலாக்ஸ் காவ்யா. அவள் தலையசைத்தாள். ஆனால் மனம் அமைதியாக இல்லை. சிறிது நேரம் கழித்து நர்ஸ் வந்து அழைத்தாள். மிஸ்ஸஸ் காவ்யா அரவிந்த். இருவரும் உள்ளே சென்றார்கள். மருத்துவர் வயதான பெண், முகத்தில் அமைதியான புன்னகை. முன்னர் எடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தார். சில கேள்விகள் கேட்டார். கடைசியாக பீரியட் எப்போ போச்சு? காவ்யா தேதிகளை சொன்னாள். மருத்துவர் உடனே அவளை பார்த்தாள். அவ்வளோ நாள் லேட் ஆகுமா உனக்கு? ஆமாம் டாக்டர், ஸ்ட்ரெஸ் காரணமாக இருக்கும். மருத்துவர் சிரித்தார். ஸ்ட்ரெஸ் காரணமாக முடிவு பண்ணுறது நாம கூட இருக்கக்கூடாது, டெஸ்ட்டு தான் முடிவு பண்ணணும். சில பரிசோதனைகளை எழுதி கொடுத்தார். இருவரும் வெளியே வந்தார்கள். பிறகு பிளட் டெஸ்ட், ஸ்கேன், மற்ற பரிசோதனைகள் அனைத்து முடிய மதியமே ஆகிவிட்டது. அறிக்கைகள் வர இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலாகும் என்றார்கள். மருத்துவமனை கேன்டீனில் அமர்ந்திருந்தார்கள். காவ்யாவால் எதுவுமே சாப்பிட முடியல. ஒரு காஃபியாவது குடி காவ்யா என்று சொன்னான் அரவிந்த். வேணாங்க, ஒரே டென்ஷனாக இருக்குது. அவள் சிரிக்க முயன்றாள். ஆனால் அந்த சிரிப்பு கூட அழுத்தமாக இருந்தது. அந்த காத்திருப்பை தினமும் அனுபவித்தவள் தானே காவ்யா. 1 மணி நேரம் கழித்து மீண்டும் மருத்துவரின் அறை. இந்த முறை மருத்துவரின் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை. அவர் முன் இருந்த ரிப்போர்ட்டை பார்த்தார். பிறகு கண்ணாடியை கழற்றி மேஜையில் வைத்தார்.
நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கீங்க இல்லையா என்று ஆரம்பித்தார். காவியாவின் இதயமோ வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. ஆமாம். அரவிந்த் அமைதியாக அமர்ந்திருக்க மருத்துவர் சிரித்தார். ஆனால் இப்போ அதுக்கு அவசியமே இல்லையே. இருவரும் புரியாமல் பார்க்க, டாக்டர், மருத்துவர் ரிப்போர்ட்டை திருப்பி காட்டினார். கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அம்மா ஆக போகிறீங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் சற்று நேரம் ஒன்றுமே புரியலை இருவருக்குமே. காவியா மருத்துவரை புரியாத பார்வை பார்த்தாள். பிறகு ரிப்போர்ட்டை பார்த்தாள். அவளது குரல் உடைந்தது. மருத்துவர் சிரித்தபடியே தலையசைத்தார். ஆமாம்மா, கிட்டத்தட்ட 7 வார கர்ப்பம் நீ. அடுத்த நொடியே காவியாவின் கண்களில் கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்தது. எத்தனை வருட காத்திருப்பு, எத்தனை வருட ஏக்கம், எத்தனை வருட பிரார்த்தனை அந்த ஒரு வரியில் கரைந்து போனது. அவளால் பேசவே முடியவில்லை. அரவிந்தை திரும்பி பார்த்தாள். அவனும் அதிர்ச்சியில்தான் இருந்தான். சில நொடிகள் அவனுக்குள்ளும் வார்த்தைகள் வரவே இல்லை. பிறகு மெதுவாக காவியாவின் கையை பிடித்து கொண்டான். அவனது கண்களும் கலங்கியிருந்தது. காவியா. அதற்கு மேல் இருவராலுமே பேச முடியவில்லை. அவர்களின் பல வருட காத்திருப்புக்கு பலன் கிடைத்துவிட்டது. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு கூட காவியாவால் இன்னமும் அந்த செய்தியை முழுமையாக நம்ப முடியவில்லை. ரிப்போர்ட்டை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாள். அதை கவனித்து கொண்டிருந்த அரவிந்தனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. எத்தனை தடவை தான் பார்ப்ப? காவியா குழந்தை போல அவனை பார்த்தாள். எனக்கு இன்னமும் நம்பவே முடியலைங்க. டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல, ரிப்போர்ட்லேயும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ இதையே 10 தடவை படிக்க போகிற. அந்த வரிக்கு காவியா சிரித்தாள். அந்த சிரிப்பில் பல வருடங்கள் காணாமல் போயிருந்த ஒரு நிறைவு இருந்தது. அரவிந்த், நான் அம்மா ஆக போகிறேன்னு நினச்சாலே அவள் குரல் உடைந்து போனது. கண்கள் கலங்கியது. அரவிந்த் காரை ஓரம் கட்டி நிறுத்தினான். அவளை நோக்கி திரும்பினான். இப்போ எதுக்கு அழற காவியா? சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம் இது. அந்த பதிலை கேட்டதும் அவள் மெதுவாக தலையாட்டினாள். ஆமாம், எவ்வளவு நாள் காத்திருப்புக்கு கிடைச்ச சந்தோஷமில்லை இது. மாலை வீட்டிற்கு வந்தது. முதலில் அழைக்கப்பட்டது குமுதவல்லிக்கு தான். ஃபோனை எடுத்த உடனே, என்னம்மா, டாக்டர் என்ன சொன்னாங்க என்று பதட்டமாக கேட்டார் அந்த தாய். காவியாவால் பேசவே முடியல. அவள் அழுதாள். குமுதவல்லி பதறினார். என்னாச்சுடா காவியா? அடுத்த நொடியே அரவிந்தன் ஃபோனை வாங்கி கொண்டு, அத்தை காங்க்ராச்சுலேஷன், அவ்வளவுதான். அதற்கு பிறகு அந்த பக்கம் குமுதவல்லியும் அழ ஆரம்பித்து விட்டார். பல வருடங்களாக தன் மகளுக்காக கவலைப்பட்ட ஒரு தாயின் கண்ணீர். சிறிது நேரத்தில் ஆத்தூரிலிருந்து சோமசுந்தரமும் அழைத்து விட்டார். வீரகனூரிலிருந்து ராமதுரை, செல்லம்மாளும் அழைத்தார்கள். அந்த வீடு முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பி வழிந்தது. நெக்ஸோரா டெக்னாலஜி அலுவலகத்திற்குள் நுழைந்த அரவிந்தன் முகத்தில் பல நாட்களுக்கு பிறகு உண்மையான சந்தோஷம். அதை எல்லாருமே கவனித்தார்கள். கீரன் நேராக வந்து, என்ன சார், லாட்ரி கிட்ரி ஏதாவது அடிச்சிருச்சா, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க என்று கேட்டான். அரவிந்தன் சிரித்தான். லாட்ரியை விட பெரிய விஷயம் கிடச்சிருக்கு. என்ன? அவன் மேஜையின் கீழிருந்து ஒரு இனிப்பு பெட்டியை எடுத்தான். முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. அலுவலகம் முழுவதும் ஆர்வமாக அவனை பார்க்க, சொல்லுங்க சார், என்ன விஷயம்? எல்லாருமே அவனை ஊக்கி கேட்க, பிறகு மெதுவாக சொன்னான், நான் அப்பா ஆக போகிறேன். அந்த ஒரு நொடி முழு டீமுமே கைத்தட்டியது. வாவ் சார், கங்க்ராச்சுலேஷன் சார், பார்ட்டி வேணும் சார், இது பெரிய நியூஸ் சார். அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்த்தினார்கள். அந்த கூட்டத்தில் மிதுனாவும் நின்றிருந்தாள். அவளது கையில் இன்னும் ஸ்வீட் பாக்ஸ் கூட வரவில்லை. அவளது காதுகளில் மட்டும் அந்த வரி, நான் அப்பா ஆக போகிறேன். சில நாட்களுக்கு முன்பு மருத்துவமனை, குழந்தை, காவியாவின் ஏக்கம் எல்லாமே நினைவுக்கு வந்தது. ஆனால் இப்போ விரைவில் இந்த செய்தி வரும் என்று அவள் நினைத்தே பார்க்கவில்லை. அவளது முகத்தில் பல வருடங்களாக தன் உணர்ச்சியை மறைக்க கற்றுக்கொண்டவள் எதுவுமே காணவில்லை. மெதுவாக முன்னே வந்து இனிப்பு எடுத்துக்கொண்டாள். கங்க்ராச்சுலேஷன் சார், அந்த வார்த்தையை சொன்னாள். அதே குரலில், அதே புன்னகையோடு, யாருக்கும் எதுவும் சந்தேகம் வராத அளவுக்கு. ஆனால் அரவிந்த் மட்டும் ஒரு நொடி அவளை பார்த்தான். அவளது கண்களில் இருந்த வலியை பார்த்தான். உடனே தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். மிதுனா தனியாக டெரஸ் பகுதியில் நின்றிருந்தாள். அலுவலக கட்டிடத்தின் மேலிருந்து கீழே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனதுக்குள் இருந்த பாரம் குறையவே இல்லை. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். அரவிந்தனின் முகம், அவன் சிரிப்பு, அவன் பேசும் விதம் எல்லாமே நினைவுக்கு வந்தது. காவியா, அவளது இடத்தில் இப்போது ஒரு குழந்தையும் வந்துவிட்டது. அந்த குடும்பம் முழுமையடையப் போகிறது. அங்கே தனக்கான இடம் இல்லையோ? இல்லவே இல்லை. அந்த உண்மையை முதல் முறையாக முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் மிதுனா. அவளது கண்களில் கண்ணீர் ஆறாக வழிந்தது. இந்த முறை அது பொறாமையால் வந்த கண்ணீர் இல்லை, தோல்வியை ஏற்றுக்கொள்ளும்படி வந்த கண்ணீர், கிடைக்காத காதலின் வலி கண்ணீர்.
அவள் இனிமேல் கைகூடாது என்று தெள்ளத் தெளிவாக புரிந்து போக அரவிந்தனுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தைக்கு அரவிந்தன் நல்ல தகப்பனாக இருக்கப் போகிறான். அவன் நல்ல தகப்பன், நல்ல கணவன். குழந்தையில் தனக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கை, தனக்கு அமையாத ஒரு தகப்பன், அதனால் தனக்கு ஏற்பட்ட வலி எல்லாமே அவள் மனதில் வந்து போனது. அந்த வலியை தான் இன்னொரு குழந்தைக்கு தருவதா? அவளுக்கு மனம் வரவில்லை. சிறிது நேரம் யோசித்தவள் அன்றே அவள் அந்த அலுவலகத்திலிருந்து விலகி வேறு அலுவலகத்துக்கு மாறிவிட தெளிவாக முடிவு செய்து கொண்டாள். அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யவும் ஆரம்பித்தாள். அவள் மாற்றலுக்கான மேல் போட்ட நிலவரம் அரவிந்தனுக்கு தெரியவர அவன் மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. அரவிந்தன் வாழ்க்கையில் இனிமே காவியாவுக்கும் அவர்களுக்கு வரப்போகும் குழந்தைக்கு மட்டும்தான் இடம். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.